வார்த்தையின் வேளைக்கு விரோதமாய் கிரியை செய்கிற வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவி அங்கிருந்து கொண்டு அழுத்தத்தை கொடுத்து, அமுக்கத்தை கொடுத்து, கிறக்கத்தை கொடுத்து, செவிடாக்கி, ஊமையாக்கி, வார்த்தையை கவனிக்க விடாமல் திருடி கொண்டு போக பார்க்கிற பொல்லாத அந்த பலவானுடைய ஆவியை, கொடியவனுடைய ஆவியை, ஒடுக்குகிறவனுடைய ஆவியை, இப்பிரபஞ்சத்தில் உள்ள அந்த பொல்லாத லோகாதிபத்தியத்தின் ஆவியை, செய்து வைக்கப்பட்ட மந்திர சூனியத்தின் ஆவியை, காற்று வழியாய், வெப்பத்தின் வழியாய் கலந்து விடுகிற பொல்லாத ஆவியை, ஒளிந்திருந்து மறைந்திருந்து கிரியை செய்கிற வார்த்தைக்கு விரோதமான போராட்டத்தை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அழிக்கிறேன், எரிக்கிறேன், நிர்மூலமாக்குகிறேன். அப்பாலே ஓடி போ, ஓடி போ என்று உன்னை விரட்டி விரட்டி அடித்து அடித்து என்னை விட்டு, எங்களை விட்டு, கூடாரத்தை விட்டு, எல்லையை விட்டு அப்பாலே ஓடி போ சாத்தானே என்று துரத்தி ஜெபிக்கிறோம். உங்க இரத்தத்தை எடுத்து இயேசப்பா ஜனங்கள் மேல தெளிக்கிறேன். வானம் திறக்கப்படுவதற்காய் ஸ்தோத்திரம். வார்த்தை வருவதற்காய் ஸ்தோத்திரம். வார்த்தை வரும் பொழுதே காதுக்குள் தேனை போல பாய்ந்து, ஆமென், ஈட்டியை போல் இருதயத்துக்குள் தைத்து இவர்களுக்கு அது சௌக்கியத்தை கொடுக்கட்டும், ஆரோக்கியத்தை கொடுக்கட்டும், நன்மையை கொடுக்கட்டும், தூரத்திலும் கிரியை செய்யட்டும். ஆசீர்வதியும் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென், ஆமென். உட்காரலாம். அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். இந்த மாத இறுதியில் நான் வேறொரு செய்தியை நேற்று இரவிலிருந்து எடுத்து வைத்திருந்தேன். எடுத்து வைத்து அதை தான் கொடுக்கணும் அப்படின்னு நான் காலை வரை முயற்சித்தேன். அப்பொழுது ஆண்டவர் உன்னை எனக்கு மறுபடியும் சொல்ல சொன்னார். இந்த வருட வாக்கு தத்தத்தை விடாதே, அதை மறுபடியும் என் ஜனத்துக்கு சொல்ல சொல். ஏன் அப்படி சொல்ல சொல்றாரு? இது அரைச்ச மாவு மாதிரியே இருக்குமே அப்படின்னு நான் சொல்லும்போது உங்களில் பலரை என் கண்களுக்கு முன்பு நிறுத்தினார். ஆமென். எப்படிப்பட்டவர்களாய்? பயந்து கொண்டிருக்கிறவர்களாய், உள்ளத்தில் திகைத்து கொண்டிருக்கிறவர்களாய், இன்னும் பலவீனப்பட்டவர்களாய், இன்னும் எனக்கு உதவியே கிடைக்கலையேன்னு சகாயமற்றவர்களாய், ஐயோ எங்களை தாங்கி கொண்டு போக ஒருத்தருமே இந்த உலகத்தில் இல்லையா என்று இன்னும் பரிதபிக்கிற, சுய மூளையில் சிந்தித்து கொண்டிருக்கிற உங்களை கண்ணுக்கு முன்பு நிறுத்தினார். அல்லேலூயா. அப்படின்னா அர்த்தம் என்னக்கா? நீங்க வாக்குத்தத்தத்தை மறந்துட்டீன்னு அர்த்தம். எத்தனை பேர் இன்னைக்கு காலையில இந்த வாக்குத்தத்தத்தை என் வாயினால அறிக்கையிட்டு ஸ்தோத்திரம் பண்ணேன்னு சொல்றவங்க சொல்லுங்க பார்க்கலாம். ஒருத்தர் கை தூக்குங்க. 3-4 தான் இருக்கு. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. 5 கை எழும்பி இருக்கு. மீதி உள்ள கை எங்க போச்சு? ஐயா யாராவது தருவாவளா? கர்த்தர் ஒருவர் தான் உங்களை விடுவிக்க முடியும். அதனாலதான் எனக்கு சொன்னார், மறுபடியும் இந்த வார்த்தையை சொல். என் அன்பு தேவ பிள்ளைய ரொம்ப கவனமா இருக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. ஜெபத்துல கவனமா இருக்கணும். ஜெபிக்கிற நீங்க ஒழுக்கத்துல கவனமா இருக்கணும். அழைப்புல உள்ள பிள்ளைங்க அஜாக்கிரதையா இருக்கக்கூடாது, நிர்விசாரமா இருக்கக்கூடாது. கர்த்தர் ஃபில்டர் பண்ண ஆரம்பிக்கிறார். புரியுதா உங்களுக்கு? கர்த்தர் என்ன பண்றாரு? ஃபில்டர் பண்ற இடத்துல நீங்க தூசியா மாறிட்டீங்கன்னா வெளியே தூக்கி போடுவார். சுத்தமா இருந்தா உள்ள கொண்டு வந்து வைப்பார். இங்க மட்டும் இல்லை, அங்கேயும் அப்படிதான். ஒரு ஆமேன் சொல்லுங்க. பரிசுத்தமாய் இருக்கிறவர்கள் இன்னும் பரிசுத்தமாய் வாழுகிற ஒரு காலம். ஜெபிக்கிற பிள்ளைகள் இன்னும் வேகத்தோடு ஆமேன் ஜெபிக்கிற ஒரு காலம். ஹல்லேலூயா. ஆமேன். நாட்கள் பொல்லாதவைகளானபடியினால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். இயேசு மகாராஜா இந்த பூமிக்கு சீக்கிரம் வரப்போகிறார். போகட்டும். இந்த மாத வார்த்தையை, இந்த மாத இறுதியில் ஆண்டவர் கொடுத்த வார்த்தை, ஆரம்பத்தில் கொடுத்த வாக்குத்தத்தம் எடுத்தவர்கள் ஏசாயா 41ஆம் அதிகாரம் ஆமென் 10ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். இன்றைக்கும் கூட இந்த மத்தியான வேளையில தேவனுடைய சன்னிதானத்துக்கு
பரிசுத்த ஆவியானவரால் அழைத்து கொண்டு வரப்பட்ட தேவ ஜனமே, ஆவியானவர் வார்த்தையின் மூலம் சொல்லுகிறார், மகனே மகளே நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி சகாயம் பண்ணி என் நீதியின் வலது கரத்தினால் தாங்குவேன். அல்லேலூயா. இந்த வருஷம் ஏசப்பா நமக்கு கொடுத்த பெரிய வாக்கு, நான் உன் கூட இருப்பேன். ஆமென். ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார். நம்ம கூட இருந்தா நம்ம எப்படி இருக்கணும்? தைரியமா இருக்கணும். அப்ப ஆண்டவரை ஏன் இந்த ஜனம் அப்ப இன்னும் இப்படி தொய்ந்து போயிருக்காங்க, நீங்க அவங்க கூட இல்லையா அப்படிங்கும்போது, நான் இருக்கிறேன் என்ற அடையாளத்தை போன நாட்கள் உங்களுக்கு காமிச்சு கொடுத்தாராம். சிலர் உணராமல் இருக்கிறீர்கள், சிலர் உணர்ந்தும் பத்தல, எனக்கு இது போதல, திருப்தியற்று போய் இருக்கிறீர்கள். ஆவியானவர் சொல்லுகிறார், அவர் உங்களோடு தான் இருக்கிறார். ஆமென். எனக்கு நிரூபித்து காண்பித்தார் என்னோடு இருக்கிறேன் என்று. நான் உறக்கமாய் சொல்வேன், இயேசு என்னோடு இருக்கிறார், இந்த ஊழியத்தோடு இருக்கிறார், உங்களோடும் இருக்கிறார் என்று எனக்கு தைரியமாய் சொல்ல முடியும். ஆனால் உங்களில் பலர் அப்படி அல்ல. நீங்கள் சிந்தையை எங்கேயோ வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்ற, நீ பயப்படாதே. ஏதோ ஒரு காரியம் இந்த மத்தியான வேளையில உங்களை எதுக்கு இங்க கொண்டு வந்திருக்குன்னா, எதுக்கோ ஒன்றுக்கு பயப்படுறீங்க. உங்க சூழ்நிலைமையை கண்டு, பிரச்சனையை கண்டு, கடந்த நாட்கள்ல நடந்த சம்பவத்தை கண்டு, புதுசா உருவாக போற சில பிரச்சனைகளை கண்டு ஒரு பயம் வருது. ஐயோ, என்னமாய் முடியுமோ, ஏதுவாய் முடியுமோ, இதை எப்படி செய்ய போறேன்? இன்னும் ஒரு சிலருக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில பயம், என் புருஷனை எப்படி ரட்சிப்புக்குள்ள நடத்த போறேன், என் பிள்ளைகளை எப்படி ரட்சிப்புக்குள்ள நடத்த போறேன், உலக பிரகாரமா ஓரளவு என் காரியத்தெல்லாம் நான் முட்டி மோதி சரி பண்ணிட்டேனே, ஆண்டவர் பார்வைக்கு முன்பு என் குடும்பம் எப்படி இருக்கிறது? இன்னும் ஒரு சிலருக்கு குடும்பத்தில் உள்ள வறுமை, கடன், வியாதி, குழப்பம், பிரச்சனை, தேவைகளை பார்க்கும் பொழுது பயம். நாட்கள் ஓடுத, காலம் ரொம்ப சமீபமா இருக்க, ஐயோ இந்த குறுகிய காலத்துக்குள்ள இந்த கடனை, இந்த தேவையை நான் எப்படி அடைய போகிறேன்? பயம். ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. நல்ல கவனிங்க. பயம் ஒரு மோசமான ஆவி. அது வரலாம், தப்பு இல்லை. ஆனா அதுக்கு இடம் கொடுத்துடாதீங்க. அந்த பயத்துக்கு எசைஞ்சு போயிடாதீங்க. அந்த பயத்தை ரொம்ப நினைச்சிடாதீங்க. நீங்க பயந்துட்டா பயந்த காரியம் அப்படியே நடந்துரும். யோபு சொல்லுகிறார், நான் பயந்த காரியம் எனக்கு அப்படியே நேரிட்டது. உங்க கணவன், ஆமீன், உங்க பிள்ளைங்க, அவங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கிற பலவீனம், வியாதி, துன்பம், டாக்டர் சொல்றது, மற்ற மனுஷங்க சொல்ற காரியம், எதையும் காதுக்குள்ள ஏத்தி மனசுக்குள்ள ஏத்தி குழப்பிடாதீங்க. பரிசுத்த வேதம் என்ன சொல்லிச்சுன்னு பாருங்க. இவ்வளவு நாளும் அழைத்தவர் உங்களுக்கு என்ன வாக்குகளை எல்லாம் கொடுத்தார், வார்த்தைகளை கொடுத்தார், ஊழியக்காரர்கள் மூலம் என்ன தீர்க்க தரிசனங்களை கொடுத்தார், உங்களுக்கு என்ன சொப்பனத்தை வெளிப்பாட்டை கொடுத்தார் என்பதை ஆராய்ந்து பார்க்கணும். அல்லேலூயா. நம்ம அதையே ஆராய்ஞ்சு பார்க்கிறோம். கொஞ்சம் கவனிங்க. யாராவது ஒரு நாள், வாரத்தில் ஒரு நாளோ அல்லது ஒரு நாளைக்கு ஒரு முறையோ, ஏசப்பா என் கூட என்னெல்லாம் பேசினாரு, எனக்கு என்னெல்லாம் சொன்னாரு, பாட்டு மூலமா பேசியிருப்பாரு, ஆராதனையில ஒரு வார்த்தையை அனுப்பியிருப்பாரு, ஒரு பயணப்பட்டிருப்போம், ஒரு சுவத்துல ஒரு வாக்குத்தத்தம் மூலம் பேசியிருப்பார், கார் கண்ணாடியில ஒரு வசனம் பேசியிருக்கோம், வாட்ஸ்அப்பை திறந்தா அங்க ஒரு வசனம் பேசியிருப்பாரு, எதிர்பாராத விதமா ஒரு ஊழியக்காரனை சந்தித்திருப்போம், அங்க அந்த ஊழியக்காரன் மூலம் ஆண்டவர் பேசியிருப்பார், பரிசுத்த ஓய்வு நாள் ஆலய ஆராதனையில் போதகர் மூலம் ஒரு வார்த்தை பேசியிருப்பார். ஞாபகம் இருக்கா? இதெல்லாம் ஒரு இளவு ஞாபகம் இருக்காது. அவ அப்படி சொல்லிட்டா பிரதர், எனக்கு தாங்கவே முடியல, மண்டெல்லாம் குடையுது, அதை நினைக்கும் போது எனக்கு வயிறெல்லாம் எரியுது. மனுஷங்க சொல்ற வார்த்தை, பொல்லாதவர்கள் சொன்ன வார்த்தை தான் உள்ள இருக்கு. ஏசப்பா சொன்ன வார்த்தை ஒண்ணுமே இல்லை. அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? ஏசப்பா மேல அன்பே இல்லைன்னு அர்த்தம். அதான் உண்மை. ஆண்டவர் உங்களை ரொம்ப கடிந்து கொள்ளுகிறார். நான் உங்ககிட்ட அன்பா தான் பிரசங்கிக்கணும்னு வந்தேன் முடிவெடுத்து. ஆண்டவர் சொல்ல, ஆதியில் கொண்ட அன்பு கொஞ்சம் கூட இல்லை. ஆமேன். ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவர் மேல அன்பா மாறணும். ஆமேன். என் ஆண்டவர் என்னை பார்த்துக்கிடுவார். அவரை மீறி எனக்கு ஒன்றும் வராது, அவரை மிஞ்சி எனக்கு ஒன்றும் வராது. உங்க வாய் அதை அறிக்கையிடணும், உங்க இருதயம் அதை ஏற்றுக்கொள்ளணும், உங்க மனசு அதை அங்கீகரிக்கணும். நீ பயப்படாதே. ஆமேன் சொல்லுங்கள்.
கிதியோன் என்ற பக்தனை குறித்து பார்க்கிறோம். எடுத்தவங்க வாசிக்கலாம். நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம். ஆமேன். நியாயாதிபதிகள் 6, ஆமேன், 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் 12. அதுக்கு முன்புக்கா 6ஆம் அதிகாரம் 1 படிச்சிருங்க. எல்லாரும் எடுத்துக்கோங்கக்கா, எல்லாரும் எடுத்துக்கோங்கன்னா நீங்க இப்போ படிங்க. பின்னும் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். அப்பொழுது கர்த்தர் அவர்களை 7 வருஷம் மீதியானியர்கள் கையில் ஒப்பு கொடுத்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு சில பேருடைய வீடு, குடும்பம் ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. எதுக்கு? சாபத்துக்கு, பாவத்துக்கு, தரித்திரத்துக்கு, பிசாசுக்கு, வியாதிக்கு. அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கிடணும். உங்க வீட்டுக்குள்ள ஏன் நிம்மதி இல்லை? பிள்ளைகளால நிம்மதி இல்லை, குடும்பத்தால நிம்மதி இல்லை, ஒத்துக்கொள்ளணும். ஏன்? ஆண்டவருக்கு விரோதமா அந்த தேச மக்கள் வழி விலகி நடந்ததுனால 7 வருடம். 7 வருடம்னா பரிபூரணம்னு அர்த்தம். இன்னைக்கு வந்திருக்கிற உங்க குடும்பத்துல, உங்க வாழ்க்கையில, உங்க பிள்ளைங்க இல்லை பரிபூரணமான நன்மை இல்லை. ஏதோ உயிரோடு இருக்கோம், சாப்பிடுறோம், இன்னைக்கு உடுத்து வச்சிருக்காரு, அவ்வளவுதான். பெருசா ஒண்ணு எனக்கு ஆண்டவர் செய்தரல. காரணம், ஏதோ ஒரு இடத்துல மூதாதையர், முன்னோர்கள், நாம் அறிந்தும் அறியாமலும் செய்த பாவம். அடுத்தது நான் சொன்ன வசனங்களை அப்படியே படிங்கக்கா. நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்றும் நீங்கள் குடியிருக்கும் அவர்கள் தேசத்தில் உள்ள எமோரியருடைய தேவர்களுக்கு பயப்படாதிருங்கள் என்றும் உங்களுக்கு சொன்னேன். நீங்களோ என் சொல்லை கேளாது போனீர்கள் என்கிறார் என்று சொன்னான். அதற்கு பின்பு கர்த்தருடைய தூதனானவர் வந்து அபியசிரியானான யோவாசின் ஊராராகிய ஒப்ராவில் இருக்கும் ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் உட்கார்ந்தார். அப்பொழுது அவனுடைய குமாரன் கிதியோன் கோதுமையை மீதியானியரின் கைக்கு தப்புவிக்கிறதற்காக ஆலைக்கு சமீபமாய் அதை போரடித்தான். கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார். அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி, என் ஆண்டவனே, கர்த்தர் எங்களோடு இருந்தார், இவைகளெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன். போதும் பாருங்க. அல்லேலூயா. இங்க நடக்கிற சம்பவத்தை உங்களுக்கு சொல்றேன். கிதியோன் என்ற பெயர் கொண்ட ஒரு மனுஷன் ஒரு மரத்துக்கு கீழ் உட்கார்ந்து அதில் பக்கத்தில் இருக்கிற ஆலையில மீதியானியர்கள் கைக்கு கோதுமையை தப்புவிக்கும்படி அதை ஆலையில வச்சு அடிச்சுக்கிட்டு இருக்கான். கோதுமை பதர்களை பிரித்தெடுக்க தேவதூதன் சொல்லுகிறான், கிதியோனே பயப்படாத, ஆண்டவர் உன் கூட இருக்கிறார். கிதியோன் இருக்கக்கூடிய இஸ்ரவேல் தேசத்தை மீதியானியர்கள் முறியடிக்கிறார்கள். அவ்வப்போது வந்து அவங்க குடிசைகளை, அவங்களுடைய வேளாண் பொருட்களை, விவசாய பொருட்களை, கோதுமைகளை, பொன் பொருள் வெள்ளிகளை எல்லாம் சம்பாதிக்கிறதெல்லாம் இவங்க முறியடிச்சு, கொள்ளையடிச்சு, தீக்கரையாக்கி கொண்டு போட்டு போயிடுவாங்க. ஒரு நடுக்கமான வாழ்க்கை. இன்னைக்கு உங்க வீட்டுக்குள்ளேயும் உங்க குடும்பத்துக்குள்ளேயும் சில மீதியானிய ஆவி உள்ள வருது. வந்து உங்க ஆசீர்வாதத்தை, உங்க பணத்தை, உங்க வீட்டுக்குள்ள உள்ள சமாதானத்தை, சரீர சுகத்தை, ஒழுக்கமான வாழ்க்கைய, பரிசுத்தமான வாழ்க்கைய, நீங்க பொக்கிஷோன் வச்சிருக்கிற நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கைய கூட அவ்வப்போது உங்களுக்கு விரோதமா போராடி முறியடித்து விட்டு போகிறது. சில நேரம் நீங்க நினைக்கிறீங்க, ஜெப வாழ்க்கையை தூக்கிட்டு போயிடுறான், விசுவாச வாழ்க்கையை தூக்கிட்டு போயிடுறான், அபிஷேகத்தை தூக்கிட்டு போயிடுறான். ஐயா, பைபிள் எடுத்தா கண்ணை கட்டுது, முட்டு போட்டா இடுப்பு வலிக்குது, என்னால ஃபாஸ்டிங் பண்ண முடியல, சர்ச்சுக்கு போக முடியல, எங்களால குடும்ப ஜெபம் பண்ண முடியல, எங்களால எங்க வருமானத்தை எங்க வீட்டுக்குன்னு எடுத்து வைக்க முடியல, மாறி மாறி செலவு வருது, மாறி மாறி என் வீட்டின் வருமானம் மருத்துவமனைக்கு போகுது, வட்டிக்கு போகுது, கடனுக்கு போகுது. கர்த்தர் சொல்றாரு, இப்படிப்பட்ட சூழ்நிலைமையில பயத்தோட வாழ்க்கைக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்றார், பயப்படாத, ஆண்டவர் உன்னோட தான் இருக்கிறார். நீங்க நினைக்கிறீங்க மீறி மிஞ்சி நிறைய போராட்டம் உங்க வீட்டுக்குள்ள வந்து, குடும்பத்துக்குள்ள வந்து, உங்களுக்குள்ள வந்து தாண்டவம் ஆடுனதும், ஆண்டவர் என் கூட இல்லாம போயிட்டாரோ, ஆண்டவர் என்னை விட்டு விலகி போயிட்டாரோ,
ஆண்டவர்னு ஒருத்தர் இருக்காரா இல்லையா? அவர் என் ஜெபத்தை கேட்கிறாரா இல்லையா? ஏன் இப்படி சம்பவிக்குதுன்னு நீங்க கவலைப்படுறீங்க. ஆண்டவர் இன்னைக்கு மறுபடியும் இந்த ஜனவரி மாதம் 30ஆம் தேதி உங்களோடு பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், எத்தனை முறியடிக்கிற சம்பவம் கடந்த நாட்கள்ல உங்க வீட்டுக்குள்ள அனுமதிக்கப்பட்டிருந்தாலும் கர்த்தர் சொல்றார், பயப்படாத, நான் உன் கூட தான் இருக்கிறேங்கிறார். ஆமேன் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் உங்களோட இருக்கிறாரா இல்லையா? இருக்கிறார். ஆமேன். ஆண்டவர் சொன்ன உன்னோடு தான் இருக்கிறேன். நீங்க புலம்பிராதீங்க, நான் தனியா இருக்கேன், அனாதையை போல இருக்கேன், இந்த ஆண்டவரை என்னை கைவிட்டுட்டார். இல்லவே இல்லை, ஆண்டவர் உங்களோட தான் இருக்கிறார். உடனே அந்த கிதியோன் கேட்கிறான், கர்த்தருடைய தூதனானவனை பார்த்து, அப்படி இருப்பார்னா இப்படிலாம் நடக்குமா? அல்லேலூயா ஆமேன் சொல்லுங்களேன். தேவ பிள்ளையே, கிறிஸ்துவ வாழ்க்கைங்கிறது சேஃப்டியான ஜோன் கிடையாது, சோம்பேறித்தனமான வாழ்க்கையும் கிடையாது. கிறிஸ்தவ ஜீவியத்தில் உபத்திரவம் உண்டு. உபத்திரவத்தை போரடிக்கிறதுக்கு உங்க கையில ஒரு ஆயுதத்தை கொடுத்திருக்கிறாரு, அதுதான் ஜெபம். ஜெபம்னா எப்பவுமே போய் பிச்சை கேட்கறது இல்ல, ஜெபம்னா சத்துருவை முறியடிக்கிறதுக்கும் பயன்படுத்தணும். அல்லேலூயா. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவன் உங்களை விட்டு ஓடி போவான். உங்களுக்கு யுத்தம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனத்தோடும் அதிகாரங்களோடும் உங்களுக்கு யுத்தம் உண்டு என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். மீதியானி ஆவி வரும், அமலேக்கிய ஆவி வரும், சாத்தான் வருவான். ஆனால் தேவனுடைய பிள்ளை ஜாமக்காரனாய் ஜாமக்காரியாய் திறப்பில் நின்று விசுவாசத்தை காத்துக்கொண்டு ஜெபத்திலே நீ போராடி ஜெபிப்பாயேயானால் ஜெயம் எடுப்பாய். ஹல்லேலூயா. நீ தூங்கினால் சாத்தான் களை விதைப்பான். கர்த்தர் சொல்லுகிறார், பயப்படாத, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். இப்ப தூதனானவர் சொல்றாரு, எல்லாத்தையும் அவன் முறியடிச்சுட்டு போயிட்டான் மீதியானி ஆவி. இப்ப மீதியானியர்களுடைய ஆதிக்கம் இந்த இஸ்ரவேல் ஜனத்துக்கு மேல இருந்துகிட்டே இருக்கு. இப்போ உங்க குடும்பத்துக்கு மேல, உங்க மேல சில பிசாசினுடைய ஆதிக்கம் இருந்துகிட்டே இருக்கு. சில மந்திரவாதத்தினுடைய ஆதிக்கம், சில சாப ஆவியின் ஆதிக்கம், சில வாதையின் ஆவியின் ஆதிக்கம் உங்க குடும்பத்துக்குள்ள இருந்து கொண்டே இருக்கு. ஆண்டவர் சொல்றார், நீங்க நினைக்கிறீங்க யார் எனக்கு ஜெபிச்சா எனக்கு இதுல இருந்து விடுதலை வரும். கர்த்தர் சொல்றார், உங்களை கொண்டுதான் உங்களுக்கு விடுதலைன்னு பேசுறார். திருப்பி திருப்பி இந்த ஜெபறையில ஆண்டவர் உங்களோட தீர்க்க தரிசனமா பேசுறாரு. உங்களை கொண்டுதான் உங்களுக்கு விடுதலை. உங்க வீட்டுக்குள்ள பக்க வழியா வந்த சாத்தான, பிசாச, பாவாவிய, தரித்திர ஆவிய துரத்துகிற ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் உன் மேலதான் வச்சிருக்காரு. அவர் உங்க கூட தான் இருக்கிறார்னு. ஆனா நீங்க நிறைய நேரம் வீட்டுக்குள்ள போய் உட்கார்ந்து யோசிக்கிற யோசனையை ஆண்டவர் ஏன் முன்னாடி காண்பிக்கிறார். எனக்காக யார் வருவார், எங்களுக்காக யார் ஜெபிப்பார், எங்களுக்காக இதை விளக்கமாய் இன்னும் தீர்க்க தரிசனமாய் யார் சொல்லுவார்கள், எங்களுக்காக யார் உபவாசிப்பார்கள், எங்களுக்காக எங்க பாளையத்தில் வந்து எங்களை யார் விடுவித்து கொடுப்பார்கள் என்று இன்னும் நீங்க எண்ணிச்சிட்டு இருக்கீங்க. ஆமேன் சொல்லுங்க. ஆமாவா இல்லையா? எத்தனை பேர் ஒழுங்கா ஜெபம் பண்றீங்கன்னு கை தூக்க பார்க்கலாம். ஒரு நாளைக்கு வீட்டுக்குள்ள, சர்ச்சில் வந்து இங்க வந்து இல்லை, வீட்டுக்குள்ள. என் அன்பு தேவ பிள்ளையே, நீ போராடணும். ஆமேன். ஆண்டவற்றை கேட்டுக்கிட்டே இருக்கிறோம், அது ஒரு ஜெபம். மற்றவங்களுக்காக பரிந்து பேசிக்கிட்டே இருக்கிறோம், அது ஒரு ஜெபம். எடுத்து அடிக்கணும் பிசாச, அவனை விரட்டணும், அவனை துரத்தணும், அவனை நிர்மூலமாக்கணும். அந்த அபிஷேகத்தை உங்களுக்கு வச்சிருக்காரு. உங்க காலை நீங்க தரையில மிதிச்சா சர்ப்பம் மிதிக்கப்படும். உங்க கையை ஓங்குனா உங்க கையில கொடுக்கப்பட்ட கர்த்தருடைய பட்டயம் சாத்தான முறியடிக்கும். சும்மா துரத்த கூடாது. ஒரு அபிஷேகத்தை வைத்து கொண்டு, விசுவாசத்தை வைத்து கொண்டு, ஜெபத்தை வைத்து கொண்டு அவனை ஓட ஓட விரட்டி விரட்டி அடித்து அடித்து துரத்தி துரத்தி நிர்மூலமாக்கி ஓட விடுகிற ஜெபம் தேவை. அந்த அபிஷேகம் உங்க மேல இருக்கு, உங்களுக்குள்ள இருக்கு. அதனாலதான் ஜனவரி மாதம் 30ஆம் நாள் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். ஹல்லேலூயா. நீங்க கேக்குறீங்க, எனக்கு அதுக்கெல்லாம் எங்க பலன் இருக்கு, பேயெல்லாம் என்னால துரத்த முடியுமா, என்னால விரட்ட முடியுமா, நான் வீக் ஆயிட்டேனே, முன்னம மாதிரி நான் முன்னாடிலாம் அப்படி ஜெபம் பண்ணுவேன். இந்த கதையெல்லாம் கம்பி கட்டுற கதையை ஆண்டவர்கிட்ட சொல்லக்கூடாது. ஹல்லேலூயா. நான் முன்னாடி ஜெபம் பண்ணேன், பின்னாடி ஜெபம் பண்ணேன், இப்போ அதெல்லாம் பேச்சு இல்லை. இப்போ நீ என்ன பண்ற? ஆமேன் சொல்லுங்க.
நீங்கள் நல்லா கவனிங்க. இன்னைக்கு நீங்கள் நினைக்கிறீங்க உங்களுக்கு ஏதோ ஒரு பிசாசு உங்களை ரொம்ப கிறக்கிறான்னு. 10 வருஷத்துக்கு முன்னாடி கொஞ்சம் பேக்காக போங்க. அப்போது உங்கள் வாழ்க்கையில் உங்கள் சொந்தக்காரன் பேய் உங்கள் கூட எல்லாமே இருந்துச்சு, உங்கள் கூட கல்யாணம் கட்டி வாழ்ந்துட்டு இருந்துச்சு. ஏன் அன்னைக்கு நீங்கள் உலகத்தை ஜெயிக்கலையா? ஆனால் இன்னைக்கு ரட்சிப்பை பெற்றாச்சு, சத்தியத்தை பெற்றாச்சு, அபிஷேகத்தை பெற்றாச்சு, ஜெபிக்க தெரிஞ்சாச்சு. ஏன் இந்த பேய் போகலைன்னா எங்கேயோ ஒரு இடத்துல உங்களுக்கு ஆண்டவருக்கு இருக்கக்கூடிய தொடர்பில் ஒரு பெரிய துண்டிப்பு இருக்குன்னு அர்த்தம். அல்லேலூயா, ஆமேன் சொல்லுங்களேன். கர்த்தர் சொல்லுகிறார், இருக்கிற இந்த பலத்தோடு போ. அங்கே 20,000 பேர் இருக்கிறாங்க. அதில் பாதி பேர் கலகத்து சத்தத்தில் ஓடிட்டாங்க. அப்புறம் 10,000 பேர் இருக்கிறாங்க. அந்த 10,000 பேரையும் ஆண்டவர் சோதிக்கிறார். கடைசியில் கிதியோனோடு கூட நின்றவர்கள் 300 பேர் ஒரு பெரிய மீதியானிய சேனையை முறியடிக்க. அன்பு தேவ பிள்ளையே, உங்க கூட யார் இல்லை, யார் இருக்கிறாங்க, எனக்கு அவங்க இருந்தா நல்லா இருக்குமா? அது அல்ல, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். இந்த யுத்தம் கர்த்தருடையது. நீ ஜெபம் பண்ணு, உனக்காக வழக்காடுவார். நீ ஜெபம் பண்ணு, உனக்கு ஜெயத்தை கொடுப்பார். அந்த அபிஷேகத்தை ஆண்டவர் உங்கள் மேல் வைத்திருக்கிறார். சத்துருவால் ஒரு நாளும் நம்மை மேற்கொள்ள முடியாது. அவன் மோதி பார்ப்பான், அசைத்து பார்ப்பான், ஆனால் நீயோ நிர்மூலமாகுவது இல்லை. காரணம், உன் அஸ்திபாரம் கன்மலையின் மேல் இருக்கிறது. கர்த்தர் உங்களை நித்திய கன்மலையில் ஒளித்து வைத்திருக்கிறார். கன்மலை வெடிப்பில் வைத்து பத்திரப்படுத்தி வைத்திருக்கிறார். சும்மா வைக்கல, தன் வல்லமையை கொடுத்து, தன் வரத்தை கொடுத்து, தன் அபிஷேகத்தை கொடுத்து, தன் கிருபையை கொடுத்து உங்களை பத்திரமாய் வைத்திருக்கிறார். ஆமேன் சொல்லுங்களேன். அடுத்தது ஒரு காரியம், அவன் மேல என்ன இருக்குன்னு அவன் சொல்லுகிறான் என்றால், நியாயாதிபதிகள் 6:34 படிங்க. அப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் கிதியோன் மேல் இறங்கினார். எக்காலம் ஊதி. நல்லா கவனிக்கணும். கர்த்தருடைய ஆவி கிதியோன் மேல் இறங்கி. ஒரு ஆமேன் சொல்லுங்க. உங்க மேல என்ன ஆவிக்கா இறங்குது? ஹலோ டியர் பிரதர் அண்ட் சிஸ்டர், உங்களுக்குள்ள என்ன ஆவி இறங்குது? உங்களுக்குள்ள கர்த்தருடைய ஆவி நீங்க பாடும்போது இறங்குதா? நீங்க ஜெபம் பண்ணும்போது அபிஷேகம் இறங்குதா? நீங்க கவனிச்சிங்களா? நீங்க முட்டு போடும்போது, ஸ்தோத்திரம் பண்ணும்போது, நீங்க கூட்டத்துக்கு வரும்போது உங்க மேல என்ன ஆவி இறங்குகிறது? கர்த்தருடைய ஆவி நமக்குள்ள இருக்கான்னு சோதிச்சு பார்க்கணும். கர்த்தருடைய ஆவி நேத்து நான் வாங்கினேன் பிரதர். போன வாரம் ஒரு கூட்டத்துக்கு போனேன். அங்க ஒரு பிரதர் நல்ல அபிஷேகம் பண்ணினாங்க, ஆவியில நிரப்புனாங்க, ஓஹோன்னு இருந்துச்சு. களி கூர்னேன். நல்லது, அது அன்னைக்கான அபிஷேகம். இன்னைக்கு உனக்குள்ள அந்த அபிஷேகம் இருக்கா? இந்த நேரம் அந்த ஆவியின் நிரப்புதல் உங்களுக்குள்ள இருக்கா? ஒரு யூடியூபர், ஒரு டிவியோ, ஒரு பாடகர், ஒரு ஆராதனை வீரர் பாடும் பொழுது வெளியே வருவது மட்டும் கர்த்தருடைய ஆவி அல்ல. நீங்க தனிமையா நின்று உங்க எல்லையில உங்க குடும்பத்துக்கும் உங்க வீட்டுக்கும் உங்களுடைய ஆசீர்வாதத்துக்கும் விரோதமா வருகிற பிசாசோடு நீங்க தனித்து ஜெபிக்கும் போது அந்த ஆவி உங்க மேல இறங்குகிற அனுபவம் இருக்கணும். அந்த அபிஷேகம் உங்க மேல இறங்குகிற அனுபவம் இருக்கணும். அதுதான் ஆவியின் களி கூறுதல். அந்த ஆவியானவர் கிதியோன் மேல் வந்ததும் அவன் சத்துருக்களை முறியடித்தான். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆவி உள்ள வந்துட்டுனா பயத்தின் ஆவி வேலை செய்யவே செய்யாது. கர்த்தர் பயமுள்ள ஆவியை அல்ல, பலமுள்ள ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். அடிக்கடி பயப்படுத்துகிற மாதிரி ஆமீன் சொப்பனங்கள், பயப்படுத்துகிற மாதிரி காரியம், பயப்படுத்துகிற மாதிரி பேச்சு, பயப்படுத்துகிற மாதிரி இருதயத்தின் எண்ணம் வந்தால் அபிஷேகம் குறைஞ்சிட்டுன்னு அர்த்தம். உடனே ஆவியில் நிரம்ப ஆரம்பிச்சிடணும். அந்நிய பாஷை பெற்றவங்க அந்நிய பாஷையை பேச ஆரம்பிச்சிடணும். அந்நிய பாஷை கிடைக்கலையா ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சிடணும். பைபிளை எடுத்து படிக்க ஆரம்பிச்சிடணும். நல்ல வெற்றி உள்ள ஜெயமுள்ள பாடல்களை பாட ஆரம்பிச்சிடணும். ஆவியில் களி கூற ஆரம்பிச்சிடணும். அப்ப உடனே ஒரு தைரியத்தின் ஆவி உங்களை நிரப்பிவிடும். ஆமென். பிசாசுக்கு ஒரு ஆயுதம் தான். உங்ககிட்ட எதை வச்சு விளையாடுறான் தெரியுமா? உங்க பயத்தை அவன் பெரிய ஆயுதமா பயன்படுத்தி கொள்ளுகிறான். ஒரு பயப்படுற மாதிரி ஒரு சம்பவத்தை கணவன் மூலமா, பிள்ளை மூலமா, குடும்பத்தில் சத்துரு மூலமா, சொப்பன மூலமா காட்டி கொடுத்ததும்
நீங்க பயந்து ஒரு ஸ்டெப் உங்க அழைப்பை விட்டு, ஆண்டவருடைய அன்பை விட்டு, அவர் வாக்குத்தத்தத்தை விட்டு, விசுவாசத்தை விட்டு கொஞ்சம் பின்னாடி நின்று ஒருவேளை என்ன ஆகும் அப்படின்னு நீங்க பயப்படுறது தான் பிசாசுக்கு பெரிய ஆயுதம். அல்லேலூயா. நீங்க சொல்லணும், இது ஒண்ணுமே செய்யாது, எனக்கு ஒண்ணுமே ஆகாது, இவன் பொல்லாத பிசாசு, இவனால என்ன பயம் காட்ட மட்டும்தான் முடியும், இதுல இருந்து நான் மீண்டு வருவேன், என் குடும்பம் மீண்டு வரும், ஆமென், என் கர்த்தர் மீட்பார், ஹalleluya. காரணம் என் கர்த்தர் உயிரோடு இருக்கிறார், அவர் சாதாரணமான கர்த்தர் அல்ல, அவர் என் மீட்பர், ஆமென். அவர் வானத்தின் மேல், ஹalleluya, பரத்திலிருந்து பூமி உருண்டையின் மேல் வந்து நிற்கக்கூடியவர் என்கிற அந்த அபிஷேகம் உங்களுக்குள்ள இருக்கணுக்கா. இருந்துச்சுன்னு வைங்க, ஆமென், பலமுள்ள ஆவி வந்துடும். ஆண்டவர் சொல்ற, பயப்படாதீங்க, பதற்றப்படாதீங்க, தைரியமா இருங்க. கர்த்தர் தமது பார்வைக்கு நலமானதை உங்களுக்கு சீக்கிரமா செய்து கொடுப்பார். தேவ பிள்ளையே, தைரியமாயிரு. கர்த்தர் தமது பார்வைக்கு எது உங்களுக்கு நல்லதோ சீக்கிரம் அதை பார்ப்பீங்க. இன்னைக்கு ஆண்டவர் தீர்க்க தரிசனமா சொல்றாரு, இந்த கூடாரத்தில் கூடுகையில பயத்தோட வந்து இது என்ன ஆகுமோ என்று உங்க தலைக்குள்ள வச்சு, உங்க இருதயத்துல வச்சு நீங்க அங்கலாய்க்கிற, புலம்புகிற, குழம்புகிற, பயப்படுகிற காரியம் அல்ல. கர்த்தர் உங்களுக்கு சொன்னபடியே செய்து உங்களை ஆசீர்வதிப்பார். அவர் சொல்லியபடியே செய்து ஆசீர்வதிப்பார். ஆமென். அவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படியே உங்களை அவர் ஆசீர்வதித்து உயர்த்துவார். அல்லேலூயா. அடுத்தது ஆண்டவர் சொல்றாரு, நான் உன் கூட தான் இருக்கிறேன். ஆமென். சொல்லுங்களேன், ஆண்டவர் எங்க இருக்கிறாரா? என்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். சொல்லுங்களேன், ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறது எவ்வளவு பாக்கியம் இல்லை? நீங்க யோசித்து பார்த்தீங்களா? நீங்க ஆண்டவர் உங்க கூட இருக்கிறாருங்கிறது அவர் எப்பவுமே தன்னை வெளிப்படுத்தி மட்டும் காட்ட மாட்டார். அவர் உங்களுக்குள்ள இருக்கிறத நீங்க விசுவாசிக்கணும். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? நம்புறீங்களா? இருக்கிறாருன்னு தெரியுது, ஆனா அவர் அமைதியா இருக்கிறாரே, அதனால தானே பயமா இருக்கு. அக்கா, உன்னை நான் நல்லா சொல்லட்டுமா? உங்களை ஏசப்பா சின்ன பிள்ளைய அழகா பாலூட்டி, சீராட்டி, தொட்டில் ஆட்டி, செல்லங்கொஞ்சி நடத்தின மாதிரி நடத்திட்டார். ஒரு காலத்தில் எல்லாத்தையுமே கற்றுக் கொடுத்துட்டார். உங்களுக்கு முன்னாடி சில காரியத்தை செஞ்சு கொடுத்துட்டாரு. இப்ப அவர் இருக்கிறாரு. நீங்க எங்க இருக்கீங்க தெரியுமா? வாழ்க்கை என்கிற படகுல உங்க கணவன், பிள்ளைகள், மருமக்கமார், பேர பிள்ளைகள், வேலை, தொழில், வருமானம், ஊழியங்கிற பாதையில துடுப்பெடுத்து வலிச்சுக்கிட்டே இருக்கீங்க. எப்படி வலிக்கிறீங்க தெரியுமா? சில நேரம் ஆண்டவர் உங்க கூட தான் இருக்கிறாரு, ஆனா நீங்க மறந்து தூரமா வீசுகிற புயலையும் காற்றையும் கடலையும் கண்டு, ஐயையோ என்ன செய்ய போறோம், காற்று பலமா வீசுதே, இந்த பக்கமா பாய்மரத்தை வீசுவோமா, அந்த பக்கமா பாய்மரத்தை வீசுவோமான்னு அன்றைக்கு பின்னணையில் படுத்து கிடந்த இயேசுவை அவர்கள் மறந்துவிட்டு, அந்த இயேசு கிறிஸ்து மூலமா அவர் கூட நடக்கும்போது அவர்கிட்ட பார்த்து கற்றுக்கொண்ட காரியத்தை வாயில சொல்லாம போனதுனால தான் அவர் தூங்குற மாதிரி இருந்தார். அல்லேலூயா. உங்க வீட்டுக்குள்ள ஒரு பிரச்சனை வரும்போது கமாண்ட் பண்ணணும். சில பேரெல்லாம் பார்க்குறேன், ஜெபிக்கிறாங்க, பிசாசை அடிச்சு உடைச்சி நிர்மூலமாக்கி துரத்தியே ஜெபிக்கல. ஆண்டவரே, பிசாசுக்கிட்ட இருந்து எங்களை காப்பாற்றும். ஏசப்பா, பிசாசுக்கிட்ட இருந்து என்ன விடுதலையாக்கும். ஏசப்பா, அந்த வியாதியை போக்கும். ஏசப்பா, அந்த கடன் பிரச்சனையை மாற்றி போடும். ஏசப்பா, என் சத்துருவே, அப்படி ஜெபிக்க கூடாது. ஏ சத்துருவே, இயேசுவின் நாமத்தினாலே உனக்கு நான் கட்டளை கொடுக்கிறேன். எனக்கு விரோதமாய் நீ ஒரு வழியாய் வருவாயே, ஆனால் இப்பொழுது இயேசு எனக்கு கொடுத்த அழைப்பை பயன்படுத்தி அவர் தந்த அபிஷேகத்தை வைத்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் எல்லைகளில் இருந்து உன்னை விரட்டி துரத்தி 7 வழியாய் ஓட விடுகிறேன் என்று சொல்லி ஜெபிக்கிற அந்த அனுபவம் வரணும். ஒரு ஆமேன் சொல்லுங்க. நீங்க அப்படியே சொல்றீங்க. அதனாலதான் அவர் உங்க வாழ்க்கையில தூங்குகிறவரை போல் இருக்கிறார். பிரச்சனையை உங்க கையில கொண்டு வந்து தாராரு. எப்படி ஹேண்டில் பண்றீங்க? பொறுமையா ஹேண்டில் பண்ணணும். நீங்க இன்னும் புருஷன் கூட தானே மோதுறீங்க, உன் பிள்ளை கூட தானே மோதுற. ஏ உருப்படாத கழுத, ஏ மனுஷா, இன்னும் மாம்சத்தோட தான் யுத்தம்.
மாம்சத்தோட தான் வழக்கு. இன்னும் அந்த மனுஷனை பார்த்து இவன் ஏன் இப்படி எனக்கு விரோதமா எழும்புறான், இவா ஏன் எனக்கு இப்படி எழும்புகிறாள் யோசிக்கணும். அவங்களுக்கு பின்னாடி ஒரு ஆவி இருக்கு. அந்த ஆவியை எதிர்க்க நீ எழும்ப வேண்டும், அந்த ஆவியை முறியடிக்க நீ எழும்ப வேண்டும். அதனால தான் ஆண்டவர் உங்க கூட இருந்தாலும் மௌனமாக இருக்கிறார். வியாதி உங்க புருஷன் இடுப்புல இருக்கா, உங்களுடைய முதுகு தண்டுவடத்தில் வியாதி இருக்கா, உங்க கையை எடுத்து இயேசுவின் நாமத்தில் வைங்க. ஆமென். சுகம் அடைவாயாக என்று பேசிப்பார். மலையை பார்த்து பெயர்ந்து கடலுக்குள் போ என்றால் போகும் என்று சொன்னாரே. கேளுங்க. தலைவலிக்குதா, தலையில கை வைங்க. வலி போகலையா, முட்டு போடுங்க. ஏசப்பா உங்களை விசுவாசிச்சு உங்க வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு மலை போல இருக்கிற அந்த வலியை பார்த்து வெளியே போன்னு சொன்னேன், போகலையே. ஏன்பா போகல? நான் இன்னும் என்ன செய்யணும்? கர்த்தருக்குள்ள அப்படி நாடோறும் வளரணும். ஒரு ஆமேன் சொல்லுங்க. கடனுக்காக இன்னும் ஜெபிக்கிறேன், இன்னும் ரட்சிப்புக்காக ஜெபிக்கிறேன், இன்னும் வியாதி போக ஜெபிக்கிறேன். ஏன்பா போகல? என்கிட்ட என்னப்பா குறை? உங்களை தாழ்த்துங்க, கேளுங்க, கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுவார். அல்லேலூயா. சும்மா ஒன்றும் வெளிப்படுற மாட்டாருக்கா. பைபிளை மணிக்கூர் கணக்கா படிக்கணும். இரவும் பகலும் கர்த்தருடைய வேத வசனத்தை உணவா உட்கொள்ளும் பொழுதுதான் கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுவார். அல்லேலூயா. கை தூக்குங்க பார்க்கலாம். ஒரு நாளைக்கு 10 அதிகாரம் படிக்கிற பழக்கம் எனக்கு இருக்குன்னு கை தைரியமா தூக்கணும். 10 அதிகாரம் படிக்கிற பழக்கம் இருக்கு. 2-3 கை தான் உயருது. பிறகு பேய் எங்க ஓடும்? பேன் கூட தலையிலேருந்து ஓடாதுக்கா. என்ன ஓடாது? பேன் கூட ஓடாது. பிறகு கடைசி அந்த பிரபு கிதியோன் வர வர சரியில்லை. நான் ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டு வந்து தான் உங்களை பார்த்து தைரியமா பேசுறேன். ஓ ஆமேன்னு சொல்லுங்க. ஃபில்டர் பண்ணிக்கிட்டு இருக்காருக்கா. என்ன பண்றாரு? 20,000 10,000 அப்புறம் 300 ஆச்சு. 3 தான் இருக்குங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமேன். நல்லா பைபிள் படிக்கணும். இனி முந்தினோர் பிந்தினோராயும் பிந்தினோர் முந்தினோராயும். இங்க இருக்கிற நிறைய பேரால ஆண்டவரால் இங்க அற்புதம் செய்ய முடியல, அடையாளம் செய்ய முடியல. கடமைக்கு வந்து உட்காரக்கூடாது, சடங்காச்சாரமா வந்து உட்காரக்கூடாது. கர்த்தர் நடமாடுகிற இடம், கர்த்தர் உலாவுகிற இடம், கர்த்தர் கிரியை செய்கிற இடம். ஆமேன். கர்த்தர் எழுந்தருளி இருக்கிற இடம், அவரே உங்களோடு பேசுகிற இடம். ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க. சும்மா ஒன்றும் பேய் ஒருத்தரை தொட முடியாது. தொட்டா வீக்கா இருக்கும்னு அர்த்தம். நல்லா கவனிக்கணும். காய்ச்சல் அடிக்கடி வந்தா நம்ம சொல்லுவோம் இந்த பிள்ளைக்கு சத்து குறைவுன்னு. சத்தான உணவை கொடுப்போம். நம்ம வாழ்க்கைக்குள்ள அடிக்கடி தடுமாற்றம், பின்மாற்றம், ஜபம் இல்லை, அவிவிசுவாசம், பைபிளை தூக்க முடியலைன்னா நமக்குள்ள பவர் இல்லைன்னு அர்த்தம், வல்லமை இல்லைன்னு அர்த்தம். அந்த வல்லமையை வாங்கணும்னா இந்த மன்னாவை புசிக்கணும். அல்லேலூயா. இதை புசிக்கணும். இதான் ஜீவ அப்பம் நானே. இதை புசிச்சாதான் மண்டை கிளியர் ஆகும். ஆமேன்னு சொல்லுங்க. இதை வாசிச்சாதான் வெளியிலிருந்து போகிற வார்த்தை நல்ல வார்த்தையாக போகும். ஆமேன்னு சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ரொம்ப பைபிள் படிக்கணும், பைபிளோட இணைஞ்சு வாழுங்க. ஆமேன். நீ வேதத்தை மறந்தால் நான் உன்னை மறப்பேன், நீ வேதத்தை மறந்தால் உன் வலதுகை உன் தொழிலை மறக்கட்டும். நீ வேதத்தை மறந்தால் உன் பிள்ளைகளை நான் மறப்பேன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். அவர் நம்ம கூட இருக்கணும். எப்படி இருக்க விரும்புகிறார் தெரியுமா? மத்தேயு 2ஆம் அதிகாரம் மன்னிக்கணும், மத்தேயு 12:47-48. உம்முடைய தாயாரும் உம்முடைய சகோதரரும், உங்க தாயும் உங்க சகோதரனும் பேச வேண்டும் என்று வெளியே நிற்கிறார்கள் என்றார். தமிழத்தில் இப்படி சொன்னார். அவர் பிரதி உத்தரமாக, என் தாயார் யார், என் சகோதரன் யார் என்று சொல்லி கையை தம் சீஷர்களுக்கு நேரே நீட்டி, இதோ என் தாயும் என் சகோதரர்களும் இவர்களே, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவர்களே எவனோ அவனே எனக்கு சகோதரனும் சகோதரியும் தாயும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நீங்க நினைச்சாலும் ஏசப்பாவுக்கு அம்மாவா மாற முடியும், தங்கச்சாவும் மாற முடியும், மகளாவும் மாற முடியும், சிநேகிதியாவும் சிநேகிதனாகவும் மாற முடியும். ஆனால் எப்போ மாற முடியும்? ஏசப்பா ஏசப்பான்னு கூப்பிட்டா மாற முடியாது.
நம்ம நல்லா ஜெபம் பண்றோம், உரத்த சத்தமா ஜெபிக்கிறோம். ஆனா ஆண்டவர் நமக்கு எல்லா நிலையிலும் எல்லா காரணமா வரல. ஆனா ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, பிதாவினுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவங்க தான் எனக்கு தாயும் சகோதரனும் சகோதரியுமாய் இருக்கிறார்கள். அப்ப ஆண்டவர் ஒரு சொந்தக்காரரா உங்ககிட்ட இருக்க விரும்புறாரு. ஆமேன் சொல்லுங்களேன். உங்களுக்கு ஒரு பிராண சிநேகிதனா, ஒரு நல்ல மெய்ப்பனா, ஒரு நல்ல தீர்க்கதரிசியா, சில இடத்துல வழி தெரியாத இடத்துல உங்களுக்கு கண்ணு மேல ஆமீன் உங்க மேல அவர் கண்ணை வச்சு ஆலோசனை சொல்ல உங்களுக்கு ஆயத்தமா இருக்கார். ஆகார் அன்னைக்கு வனாந்தரத்துல குடும்பத்தாரால நிகழப்பட்டு கைவிடப்பட்டு போகும்போது ஆகார கண்ட கண்கள், ஆமீன் அவருக்கு ஒரு இரக்கம். என் பிள்ளை அவ பாருங்க, வாக்குத்தத்தத்தின் பிள்ளை இல்லை, உடன்படிக்கையின் பிள்ளை இல்லை, அடிமைத்தனத்தின் பிள்ளை இல்லை. ஆனா இந்த பூலோகத்தில் ஒரு பிள்ளை புறக்கணிக்கப்பட்டு பச்சை பிள்ளைய வயிற்றுக்குள்ள வச்சு வனாந்தரத்துல போகும்போது ஆண்டவரால தாங்கவே முடியல. உடனே கேட்டார், ஆகாரே எங்கே போகிறாய்? என் அன்பு தேவ பிள்ளையே, உங்களோட கூட இருப்பேன்னு வாக்கு கொடுத்த கர்த்தர் அக்கறையற்றவர் அல்ல, அன்பற்றவர் அல்ல, கோபப்படுபவர் அல்ல, மனம் மாறுபவர் அல்ல. ஆனாலும் 1ஆம் தேதி வாக்கு தத்தத்தை வாங்கி 30 நாள் வர இயேசு உங்களுக்கு அப்பாவா இருந்தாரா, அம்மாவா இருந்தாரா, மகனா இருந்தாரா, சகோதரனா இருந்திருக்காரா, சகோதரியா இருந்திருக்காரா, உங்க கண்ணை தொடச்சிருக்காரா? ஆமான்னு சொல்லக்கூடாது. அடுத்த கேள்வி கேட்பேன், அப்ப ஏன் பைபிள் படிக்கல, அப்ப ஏன் ஜெபம் பண்ணலன்னு கேட்பேன். அடுத்தது ஏன் இவ்வளவு சோர்வா இருக்கீங்கன்னு கேட்பேன். ஒரு ஆமேன் சொல்லுங்க. கிடையவே கிடையாது. நீங்க ஆண்டவரை ஃபீல் பண்ணல. ஆமேன். எனக்கு நான் அங்கலாய்க்கும்படி ஒரு தருணம் வந்துச்சு. சொன்னார், உனக்கு நான் இருக்கேன்னார். இதே இடத்துல நிரூபித்து காண்பித்தார் என் கண்ணு முன்னாடி. ஆமேன் சொல்லுங்களேன், அல்லேலூயா சொல்லுங்களேன். உனக்கு நான் இந்த இடத்துல பிரதான மேய்ப்பன், உனக்கு நான் அப்பா, உனக்கு நான் அம்மா, உனக்கு நான் சிநேகிதன் என்று ஒரு 15ஆம் தேதியே எனக்கு இந்த இடத்துல நிரூபித்து காண்பித்தார். அந்த சாட்சியை நான் சொல்ல மாட்டேன், யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் அந்த அனுபவம் இருக்கணும். உங்களுக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமும் இருப்பார். எப்போ தெரியுமா? சித்தம் செய்ய அர்ப்பணிக்கணுங்க. ஆமேன்னு சொல்லுங்களேன். இந்த சித்தம்னா என்ன? நிறைய பேர் சித்தங்கிறோம். எடுங்க மத்தேயு 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 10ஆம் வசனம். நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுவது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. அல்லேலூயா. டெய்லி பரமண்டலங்கள் ஜெபம் சொல்லணும். நம்ம சொல்ல மாட்டோம், அது வேற விஷயம். ஆனா அந்த பரமண்டலங்கள் ஜெபத்தை எடுத்து வச்சுக்கோங்க. வீட்டுக்குள்ள போய் உம்முடைய ராஜ்யம் வருவதாக, இந்தியாவில் இல்ல, முதல்ல வீட்டுக்குள்ள வரட்டும். ஒரு ஆமேன் சொல்லுங்க. ராஜ்யம் வருவதாக என்ன? அந்த ராஜ்யம்னா அதுதான் ரட்சிப்பு. ராஜ்யத்துக்கு போகணும்னா ரட்சிப்பு வேணும், மனம் திரும்புதல் வேணும், நீதி வேணும். அப்ப ஜெபம் பண்ணணும். ரட்சிக்கப்பட்ட குடும்ப தலைவன், ரட்சிக்கப்பட்ட குடும்ப தலைவி எப்படி ஜெபிக்கணும் தெரியுமா? ஏசப்பா, பரலோக ராஜ்யம் என் புருஷனுக்குள் வரட்டும், என் மகனுக்குள் வரட்டும், என் மகளுக்குள் வரட்டும், என் குடும்பத்துக்குள் வரட்டும், பரலோகத்துக்கு போகக்கூடிய அந்த ரட்சிப்பு இன்றைக்கே வரட்டும். அப்படி சொல்லி ஜெபிக்கணும். அல்லேலூயா. அடுத்தது சித்தோன்னு ஒன்று இருக்கு. எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட கேட்கலாம், ஆனா எல்லாத்தையும் ஆண்டவர் தர விருப்பப்பட மாட்டார். அல்லேலூயா சொல்லுங்க. சித்தம் ரொம்ப இருக்கணும். ஒரு சாரி எடுக்கிறதுல கூட ரொம்ப நெருக்கப்பட்ட பிள்ளை ஆண்டவர்கிட்ட கேட்டு எடுத்தாதான் அதை அவர் விரும்புவார்னு நான் நினைக்கிறேன். என் வாழ்க்கையில நான் நிறைய சித்திரவதையை சில நேரம் படுறதுக்கு காரணம் சித்தம் இல்லாம சில காரியங்களை செய்யறது, வாங்கிறது, தலை போடுறது. அதுதான் பிரச்சனை. நீங்க எங்கெல்லாம் சித்தம் செய்ய தவறீங்களோ அங்கெல்லாம் ஆண்டவர் இருக்க மாட்டார். ஆண்டவர் உங்க கூட வரணும்னா அவருக்கு ரொம்ப இஷ்டம். ஆண்டவரே, நான் எப்படி ஜெபிக்கணும்னு கேட்டு கூட ஜெபிக்கணும். சும்மா வளவளன்லாம் போய் அடிக்க கூடாது. உங்களுக்கு ஒரு சத்துரு இருக்கலாம், உங்களை அழிக்க துடிக்கலாம், போய் எவ்வளவு அட்டி கொல்லுன்னு போய் ஜெபம் பண்ணக்கூடாது. ஆண்டவரே, இப்படி ஒரு சத்துருவை என் வாழ்க்கையில எழுப்பிட்டீங்களப்பா, நான் எப்படிப்பா அந்த சத்துருவின் பிடியிலிருந்து தப்பவும், இந்த சத்துருவை முறியடித்தும் நான் ஜெபிக்க வேண்டும், எனக்கு ஜெப ஆவி தாரும். பைபிள் படிச்சுக்கிட்டே இருங்க, எப்படி ஜெபிக்கணுங்கிற ஞானத்தை கொடுப்பார். அல்லேலூயா.
ஆமேன்னு சொல்லுங்க. உங்க கையில 1 கோடி ரூபா கொடுத்தா என்ன செய்வீங்கக்கா? கண்டிப்பா சித்தம் செய்வீங்களா? இல்லவே இல்லை. நீங்க பில்லு போட்டு வச்சிருக்கீங்க, அதை போய் முதல்ல செய்வீங்க. அதான் 1 கோடி தரல. ஆமேன்னு சொல்லுங்க. கர்த்தர் ஒரு லிஸ்ட் போட்டு வச்சிருக்காரு. கர்த்தர் ஒரு பெரிய லிஸ்ட் போட்டு வச்சிருக்காரு. நீ எதை செய்யணும், நீ எதை வாங்கணும், நீ எப்படி இருக்கணும், நீ எந்த பாதையில் பயணிக்கணும், அவருக்கு உங்க மேல தீர்மானம் இருக்கு. நான் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி முந்தானத்து ஒருத்தர் ஃபோன் பண்ணாங்க சென்னையிலேருந்து. பாஸ்டர் எங்கே இருக்கீங்க அப்படின்னாங்க. அண்ணே நான் கொஞ்சம் வெளியே இருக்கேன், ஒரு காரியத்துக்கு உடனே ஜோம் பண்ணுமே. நான் இப்போ ஜோம் பண்ண முடியாது, நைட்டு லேட் ஆகிடும், நாளைக்கு கூப்பிடுறீங்களான்னு நேற்று உள்ள டைமை கொடுத்தேன். எதுக்குண்ணே ஜோம் பண்ணணும்? பாஸ்டர் என் மகனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அவனுக்கு ஒரு வீடு வாங்கணும். சரி அண்ணே. வீடு கோயம்பேடுல முக்கியமான இடத்துல கிடைச்சிருச்சு. சரி அண்ணே. அவன் ஒரு 1 ரூபா சொல்றான். 1 ரூபானா 1 லட்சம் இல்லை, 1 கோடி. சரிண்ணே. பேங்க் லோனுக்கு ஜெபிக்கணுமா? பணமெல்லாம் என்கிட்ட இருக்கு, ரெடியா இருக்கு. சரிண்ணே. அப்புறம் என்னண்ணே பிரச்சனை? வீட்டில் எதுவும் பிரச்சனை இருக்கா? அதெல்லாம் தெளிவா இருக்கு, கிளியரா இருக்கு, சூப்பரா இருக்கு, பக்காவா இருக்கு, ஈசி பத்திரம் எல்லாம். இப்போ என்னண்ணே, அந்த இடத்த நான் வாங்கி என் மகனுக்கு கொடுக்கறதும் என் மகன் அந்த வீட்டுக்குள்ள போய் வாழ்றதும் தேவ சித்தமா இருக்கணும். இருந்தா மட்டும்தான் நான் மூவ் பண்ணுவேன். கேட்டு சொல்ல முடியுமான்னு கேட்டார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்பதான் நினைச்சேன், அவருக்கு 1 கோடி நம்ம பையில இருக்கிற 1 ரூபா மாதிரி ஏன் இருக்குன்னா, அவர் ஒவ்வொரு காரியத்திலும் தேவ சித்தத்தை அறிகிறார். எங்க குடும்பத்தாரெல்லாம் விருப்பப்பட்ட மாதிரியே இடம் கிடைச்சிருச்சு. மகனுக்கு பிடிச்சிருச்சு, மருமகளுக்கு பிடிச்சிருச்சு, இவரோட மனைவிக்கு பிடிச்சிருச்சு, குடும்பத்தாருக்கே பிடிச்சிருச்சு. சூப்பர் ஏரியா, பக்கா ஏரியா, நண்பர்கள் சொல்லிட்டாங்க. ஆனா அவர் கேட்கிறாரு, ஏசப்பா சொல்லிட்டாரா? உங்க வாழ்க்கையில நீங்க கடந்து வந்த பாதையில செய்த காரியத்தை செய்ய ஆண்டவர் சொன்னாரா? சித்தம் எப்படி அறிய வேண்டும் தெரியுமா? தேவனுடைய வார்த்தை, அவருடைய வசனம், அதில் அமர்ந்திருந்து அதில் ஒரு பிள்ளை சித்தத்துக்கு தன் காரியத்தை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும் போது கர்த்தர் வெளிப்படுத்துவார். எப்படி ஐயா வெளிப்படுத்துவார்? சொப்பனம் மூலம், தரிசனம் மூலம், தீர்க்கதரிசி மூலம் உங்கள் இருதயத்தில் ஒன்றை பேசி அடையாளப்படுத்தி உறுதிப்படுத்தி தருவார். அதுதான் ஐயா கர்த்தருக்கு பொறுமையோடு காத்திருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வது. ஒரு பிள்ளை ஒன்றும் ஒரே நாளில் தாயின் வயிற்றை விட்டு வெளியே வருவது இல்லையே. 10 மாதம் அந்த தாய் மூச்சு முட்டி திணறி படுக்க முடியாம தூங்க முடியாம அதை சுமந்துதானே பெத்தெடுக்கிறா. அதனாலதான் அது நல்ல குழந்தையா இருக்கு. நான் சொல்றேன், உங்க ஆசீர்வாதத்தை நீங்க வாங்கணும்னா கற்ப வேதனை படணும், நல்ல சோமனணும், அந்த தரிசனத்தை சுமக்கணும். பிள்ளைய டக்குன்னு ஒரு காலேஜில் சேர்க்க கூடாது, ஸ்கூல்ல சேர்க்க கூடாது, ஒரு படிப்புல சேர்க்க கூடாது, லட்சம் ரூபாய்க்கு வருமானம் வந்திருக்குன்னு அனுப்பக்கூடாது. இது தேவ சித்தமா? இது தேவன் சொன்னாரா? இது தேவன் என் வாழ்க்கையில் அனுமதிச்சிருக்கிறாரா? கேள். அப்ப ஆண்டவர் உங்களோட இருப்பார். ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். சித்தத்துக்கு அர்ப்பணிங்க. நிறைய விஷயத்துல நீங்க ஓனா முடிவெடுத்தீங்க, அல்லது யாரோ இதை சொன்னாங்க. நோ, கர்த்தர் சொன்னாரா? அல்லேலூயா. உங்க வாழ்க்கை மாறும். நீங்க சித்தத்துக்கு ஒரு வருமானம் வருதா, நான் அந்த 10,000 என்னப்பா செய்யணும், யாருக்கு தசமபாகம் கொடுக்கணும், யாருக்கு காணிக்க கொடுக்கணும், எந்த ஏழைக்கு நான் உதவணும் கேட்கணும். ஆண்டவரே நான் எப்படி இந்த மாசம் பொருளை வாங்கணும்? கண்ணை மூடுங்க, ஜெபம் பண்ணுங்க. இதுதான் பிரேயர் மேனேஜ்மெண்ட். இதுதான் பிரேயர்ல தேவ சித்தத்தை அறிந்து கொள்வது. அப்ப பிசாசால வீட்டுக்குள்ள நுழைய முடியாது. எங்க ஒரு இடத்துல சின்ன காரியம் தானே, ஒரு சின்ன 200 ரூபா பொருள் தானே, இல்ல கொஞ்சத்துலயும் உண்மையா இருக்கணும்னு ஆண்டவர் சொல்றார். அதுல கூட ஆண்டவரே அதை எடுக்கலாமா? ஆமென். இது ரொம்ப கஷ்டம்தான். கர்த்தர் உங்க கூட இருக்கணும்னாலும் கஷ்டம் தானே. அவர் அங்கிருந்து உங்க கூடயே இருப்பேன்னு வாக்கு கொடுத்து, அதுவும் தாயா இருப்பேன், சகோதரனா இருப்பேன், சகோதரியா இருப்பேன், பிராண சிநேகிதனா இருப்பேங்கிறார. இருக்க வைக்கிற ஒரு நாள் கூட துக்கப்படுத்திடக்கூடாது. ஆமேன் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. இவ்வளவு நாளும் நீங்க நிறைய சித்திரவட்டப்படுறதுக்கு காரணம் சித்தம் இல்லாம செஞ்சது. இனி அப்படி அல்ல. இன்னைக்கு அர்ப்பணிங்க. ஆண்டவரே நான் உங்க சித்தம் அறிவேன். ஆமேன். உங்க சித்தம் இல்லாம நான் போகக்கூடாது. ஒரு டாக்டர்கிட்ட போறீங்க, ஒரு வைத்தியம் பார்க்குறீங்க, ஒரு மெடிசின் வாங்குறீங்க, இது சித்தமா? மருந்து எடுக்கலாமா வேண்டாமா? சிலதுக்கு மருந்து எடுத்து ஆகணும், சிலதுக்கு சில வைத்தியரை தேடி போகணும். நான் சொல்லுவேன்க்கா, நான் சொல்லுவேன் அண்ணே, நீங்க ஜெபிச்சிங்கன்னா அதுக்கு ஆண்டவரே ரூட்டை காமிப்பார், மேப்பை காமிப்பார். ஆமேன் சொல்லுங்க. உங்களுக்கு தேவையை சந்திப்பார். நீங்க எப்பவுமே அவரை சார்ந்துக்கோங்க. அப்பா
பிள்ளை இதை கேட்கிறா, மகன் இதை கேட்கிறான், நான் ஒரு தாய், நான் உங்க பிள்ளை, முதல்ல எனக்கு இதுல உங்க சித்தம் அறியணும்னு ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளை நீங்க உங்க வீட்டுல உங்களுக்கு கீழே கொடுக்கப்பட்ட காரியத்துல சித்தம் செஞ்சு பாருங்க, உங்களை அப்படியே ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. கேட்டுறதெல்லாம் தந்துருவாருக்கா நம்ம ஆண்டவர், ரொம்ப சூப்பர். போன வருடம் அப்படிதான் நிறைய கன்வென்ஷன் வேணும், இந்த ஊரே பிடிக்கல ஆண்டவரே, எனக்கு நிறைய ஊழியம் வேணும், நிறைய கன்வென்ஷன் தந்துட்டார். நிறைய கன்வென்ஷன், சிவகாசி, பெங்களூர், நாகர்கோவில், இருக்க முடியாத தொடர் கன்வென்ஷன். இங்கேயும் ஊழியத்தை நடத்தணும், ஆனால் கன்வென்ஷன் வந்துட்டு. ஆனால் கன்வென்ஷன் எல்லாம் போய் நடத்தக்கூடிய பலனை சரீரத்தில் மொத்தமாக இழந்துட்டேன். வயிறு வலி, உடம்பு வலி, இரத்த குறைபாடு, உடம்புல பிரச்சனை. அப்போ எனக்கு ஒன்று சுட்டி காட்டப்பட்டுச்சு, சித்தம் இல்லாத ஒன்றுக்கு நம்ம எப்போவுமே என்ன பண்ணிடக்கூடாது, ஆசைப்பட்டுறக்கூடாது. பேராசை பெரு நஷ்டம். இப்போ நான் கேட்பேன், ஊழியம் வேணும் ஆண்டவரே, ஆனால் ஒன்று, உங்கள் சித்தமாக இருந்தால் மட்டும் வரட்டும். எனக்கு ஆத்துமா வேணும் ஆண்டவரே, எல்லா ஆத்துமாவும் வேண்டாம், அதை கூட எனக்கு கற்றுக் கொடுத்தது கர்த்தர் தான். நாசரேத்தே எனக்கு வேணும், தூத்துக்குடி மாவட்டமே எனக்கு வேணும், அப்படி அல்ல. ஆத்துமா எனக்கு சொந்தம் இல்லை, கர்த்தருக்கு சொந்தம். நான் ஒரு வேலைக்காரன். இன்னைக்கு இந்த வேலைக்காரன் மூலம், இந்த ஜெப வீடு மூலம் யாரை சந்திக்க, யாரை ரட்சிக்க சித்தமானீங்களோ அவங்கள கொண்டு வாங்க. அப்போ என்ன ஆகும் தெரியுமா, ஃபுல்ஃபில் ஆகும், எனக்கு சமாதானமாக இருக்கும். உங்கள் வாழ்க்கையிலையும் ஆண்டவருக்கு சித்தமானதை கேளுங்க. ஆமென். அதாவது பழைய காலத்தில் டைம் இருந்துச்சு, மிஸ்டேக் பண்ணால் சரி பண்ணிக்கலாம் சிக்ஷையை வாங்கி. இப்போ டைமிங் இல்லை. இனி நீங்கள் வந்து கவனமாக ஜெபிக்கணும். அல்லேலூயா. கவனமாக வாழணும். ஒரு ஃபோன் வருது, ஒருத்தட்ட பேசுறீங்க, ஒரு நேரம் பேசலாம், 2 நேரம் 3 நேரம் பேசுறீங்களா, சித்தம் இருக்கணும். ஆண்டவரே சித்தம்னா தான் நான் பேசணும் ஆண்டவரே, அதில் தேவையில்லாத பிரச்சனை வந்துடக்கூடாது, ஆவிக்குரிய வாழ்க்கை மடங்கடிக்கப்பட்டுறக்கூடாது. இங்கே நீங்கள் வாரீங்க, ஜெபம் பண்ணுங்க. 10 பேர் சொல்லலாம் போன்னு, 20 பேர் சொல்லுவான் போகாதுன்னு. போன்னு சொல்கிறவனே நம்பாத, போகாதுன்னு சொல்கிறவனே நம்பாத, கர்த்தரை நம்பு. நான் போகலாம் ஆண்டவரே, எனக்கு அடையாளம் காமிங்க ஆண்டவரே சொல்லுங்க. நீங்கள் இங்கே சித்தமான ஆத்துமான உள்ள இருப்பீங்க. ஆமேன்னு சொல்லுங்க. இங்கே ஊழியக்காரை மட்டும் ஜெபிச்சா போதாது, 2 கையும் அடிக்கணும். விசுவாசி உங்கள் கையும் என் கையோடு இணைந்து இருந்தால் மட்டும்தான் ஒரு மனம், அங்குதான் ஆவியானவர் கிரியை செய்ய முடியும். அல்லேலூயா. அப்படி சித்தம் அறிந்து வாழ்ந்தால் கர்த்தர் உங்க கூட இருப்பார். ஆமேன் சொல்லுங்களேன். அவர் சொல்றாரு ஒரே பாயிண்ட் இன்னைக்கு, சித்தம் செய், சித்தம் செய். இனி எதுலையுமே சித்தம். ஆமேன். ஒரு ஸ்கூலை தேர்ந்தெடுக்கிறீங்க, உங்க புத்திக்கு எட்டுனதை தேர்ந்தெடுக்காதீங்க. கர்த்தர் உங்களுக்கு அதை காமிப்பாருக்கா? அதை காமிக்கலன்னா ஆண்டவர் எப்படி உங்களுக்கு தரிசனம் காமிப்பாரு? உங்களை பற்றியும் உங்க பேர பிள்ளையை பற்றியும் உங்க மகளை பற்றியும் உங்களுக்கு இருக்கக்கூடிய உங்க பிளானை கர்த்தர் காட்டி கொடுக்கலன்னா 7 கண்டங்களில் உள்ள காரியங்களையும் வானமண்டலங்களில் இருக்கிற காரியங்களையும் ஆண்டவர் எப்படி உங்களுக்கு காண்பித்து கொடுக்க முடியும்? நீங்க அந்த அளவுக்கு ஒர்க் பண்ணணும், அந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணணும், அந்த அளவுக்கு காத்திருக்கணும். கஷ்டமா இருக்கும். ஆனா அப்ப நீங்க காத்திருந்துட்டீங்கன்னா அதை வாங்குவீங்க பாருங்க, வாழ்நாளெல்லாம் சுகமா இருக்கும். ஆமேன் சொல்லுங்க. நம்பர் 3, நான் உன் தேவனாய் இருப்பேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. முதல்ல சொன்னார் உறவுக்காரங்களா இருப்பேன், அடுத்தது தேவனாய் இருப்பேன். உன் இருதயம் கலங்காமல் இருக்கட்டும், நான் உன் தேவனாயிருப்பேன். இன்று மத்தியானம் இந்த ஜபரைக்குள்ள ஒரு கலக்கத்தோட, ஒரு திகைப்போட, உங்க அங்கலாய்ப்போட, ஒரு புலம்புதலோட, ஒரு வேதனையோட வந்திருக்கிற தேவ பிள்ளையே, கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், ஏன் கலங்குகிறாய், ஏன் தியங்குகிறாய், ஏன் அங்கலாய்க்கிறாய், ஏன் புலம்புகிறாய்? உன் தனிமையை குறித்து, வேதனையை குறித்து, பாடுகளை குறித்து, சிறையிருப்புக்குள்ள வைக்கப்பட்ட உன் வாழ்க்கையை குறித்து ஏன் கலங்குகிறாய்? நான் உன் தேவன். தேவன்னா யாருங்க? சிருஷ்டிக்கக்கூடியவர், உருவாக்கக்கூடியவர், ஆக்கக்கூடியவர், ஆளுகை பண்ணக்கூடியவர். கர்த்தர் சொல்றார், அதிகாரம் உள்ளவர் அவன் கூட இருப்பேன். ஆமேன்னு சொல்லுங்களேன். அவர் சும்மா சொல்லலைங்க, வசனம் சொல்ல நேரம் இல்லை. உன் தேவனாய் இருப்பேன் என்று உடன்படிக்கை போடுகிறார். உடன்படிக்கைனா அக்ரிமெண்ட். புதிய ஏற்பாட்டு காலத்தில் நீங்களும் நானும் வெறும் புறா இரத்தத்தால
ஆட்டு இரத்தத்தால இயேசுவுக்கு சொந்தம் இல்லை, இயேசுவோட இரத்தத்தால் அவருக்கு சொந்தமாக்கப்பட்டிருக்கிறார். அவர் எப்படி நமக்கு தேவனா இருக்கிறாரா தெரியுமா? சீஷர்களோடு பந்தி இருக்கையில் சிலுவையில் ஏறுவதற்கு முன்பு அவர்களுக்கு ஆண்டவர் அப்பத்தை பிட்டு கொடுத்து, இதை வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய மாம்சம். திராட்சரசத்தை கொடுத்து நீங்கள் வாங்கி குடியுங்கள், இது என்னுடைய இரத்தம். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் தன் இரத்தத்தை வைத்து, கர்த்தர் தன் மாம்சத்தை வைத்து, கர்த்தர் தன் ஜீவனை கொடுத்து உங்களையும் என்னையும் வாங்கி வைத்திருக்கிறார். என்ன கோழி ரத்தம், ஆட்டு ரத்தம், பன்னி ரத்தம், எந்த இரத்தத்தாலையும் உன் ஜீவனை வாங்க முடியாது, குடும்பத்தை அழிக்க முடியாது. காரணம், கர்த்தரே உன் தேவனாய் இருக்கிறார். எந்த கொள்ளை வியாதியோ, எந்த பாக்டீரியாவோ, எந்த வைரஸோ, எந்த கிருமியோ, எந்த பொல்லாத மனுஷனோ, எந்த பொல்லாத மனுஷிகளோ ஏன் உனக்கு உதவி செய்யாமையே, ஆள் இல்லாமலே நீ அங்கலாய்க்கலாம். ஒன்னே ஒன்னு, உனக்காக இரத்தத்தை கொடுத்தவர், தன் மாம்சத்தை கொடுத்தவர், உடன்படிக்கை பண்ணி உன் தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஆண்டவர் உங்களை கேவலம் விட்டாங்க கொடுத்துருவாரு. ஏன் கலங்குறீங்க? கலங்காதீங்க. அல்லேலூயா. கலங்கவே கூடாது. ஞாபகம் வரணும் இந்த செய்திலாம். இது அதுக்கு தான் மறுபடியும் சொல்ல வைக்கிறாரு. பிரச்சனை வரும்போது கர்த்தர் என்னோடு இருக்கிறார், என் தேவனாய் இருக்கிறார். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, ஏக்கா அண்ணே ஐயா, வெறும் பாடும்போது ஆண்டவரை ரசிச்சா பத்தாது, துதிக்கும் போது நீங்க ஆண்டவரை நினைச்சா பத்தாது. ப்ராப்ளம் வரும்போது, தேவை வரும் பொழுது நீங்கள் ஆராதிக்கிற தேவன் உங்கள் கண் முன்பு வர வேண்டும். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை நேபுகாத் நேச்சார் மன்னன் 7 மடங்கு எரிகிற அக்கினி சூளையில் கொண்டு போடும் பொழுது அவன் சொன்னார்கள், நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் தப்புவிக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார். இன்னைக்கு நீங்க ஆராதிக்கிற தேவன், தேடி வந்த கர்த்தர், வார்த்தை கேட்டுக் கொண்டிருக்கிற கர்த்தர், நீங்க ஜெபிச்சீங்களே அந்த ஏசப்பா இப்போ உங்க குடும்பத்துல, உங்க வாழ்க்கையில, பிள்ளைகள் எல்லைக்குள்ள இருக்கிற பிரச்சனையிலிருந்து அவர்களை விடுவிக்க அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா சொல்லுங்க. அவர் உங்களோட இருக்கிறார். இந்த வைராக்கியம் அவர்கிட்ட இருக்கணுங்க. உங்களுக்கு இருக்கா? ஒரு தலைவலியை பார்த்து சொல்ல முடியுமா? ஏ தலைவலியே, நான் ஆராதிக்கிற தேவன் உன்னிடத்திலிருந்து என்னையும் என் சிரசையும் தப்புவிக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார். பேச்சு எங்க போச்சு? வார்த்தை எங்க போச்சு? அந்த நம்பிக்கை எங்க போச்சு? நம்ம உலகமா பேசிக்கிட்டு இருக்கோம். ஆண்டவர் சொல்லுகிறார், கவனமா இருக்கணும். அல்லேலூயா. பேசுறதை எங்க பேசணும்? அங்க 7 மடங்கு எரிகிற அக்கினிக்கு முன்னாடியும் ராஜாவுக்கு முன்னாடியும் பேசுறாங்க. அக்கா அண்ணே, நான் ஒன்று சொல்லட்டா? உங்க முன்னாடி கடன் இருக்கலாம், மந்திரம் இருக்கலாம், சாபம் இருக்கலாம், பாவம் இருக்கலாம், சவால் இருக்கலாம். உன் பேச்சு அதுக்கு முன்னாடி தான் வீராப்பா இருக்கணும். உங்க பேச்சு அதை தாண்டி அந்நிய மனுஷங்களோட தேவையில்லாமல் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. ஆமேன்னு சொல்லுங்க. உங்க ஐயர்வாளை பற்றி, உங்க சபையை பற்றி, உங்க தெருவில் இருக்கிற விதவையை பற்றி, திக்கற்ற பிள்ளையை பற்றி, உங்க 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 ஊர்ல கஷ்டப்படுறவங்களை குறித்து, ஊழியக்காரங்களை குறித்து, ஊழியக்காரிகளை குறித்து பேசவே கூடாது. கவனமாக இருக்கணும். ஆமேன்னு சொல்லுங்க. இருக்கிற சாபமே ஊர் விளங்க வண்டி கணங்க வாங்கி வச்சிருக்கோம். கவனமாக இருக்கணும். அடுத்தவங்க பிள்ளை ஓடி போனாலோ, காதல் பண்ணாலோ, அடுத்தவளோட புருஷன் யாரோட ரகசிய உறவில் இருந்தாலோ, உங்கள் எண்ணம் பாவம், அந்த அக்கா செபிக்கணும்னு தான் நினைக்கணும். ஃபோனை போட்டு அவளை நாத்தக்கூடாது, புறங்கூறாத, கேவலப்படுத்தாத, இதெல்லாம் பண்ணிட்டு பாடாத, செபிக்காத, ஊழியத்தில் நிற்காத, ஓடி போயிரு. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. இயேசுவை தேடு. இயேசுவுக்கு பியூரிட்டி மட்டும்தான் பிடிக்கும், சுத்திகரிப்பு ரொம்ப தேவை. ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். நாரவாயா இருக்கக்கூடாது. ஒரே வாய், கர்த்தரோடு பேசுகிற வாய், கர்த்தரை பாடுகிற வாய், கர்த்தரை ஆராதிக்கிற வாய், அடுத்தது எதிர்த்து வருகிற பிசாசோடு பேசுகிற வாய், அதற்கு பிறகு நம்மை தேடி தேவன் அனுப்புகிற ஜனத்தினிடத்தில் இயேசு கிறிஸ்துவை குறித்தும் அவர் அன்பை குறித்தும் நன்மையை குறித்தும் மட்டுமே பேச நம் வாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. யாரையும் அள வைக்காதீங்க, யாரையும் கண்ணீர் வடிக்க வைக்காதீங்க, யார் வைத்தறிச்சலையும் கொட்டிக்காதீங்க. ஆமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. கவனமாக பேசுங்க. யாராவது உங்களை தூண்டுவாங்க, ஒருத்தரை குறித்து கொடுத்து பேச வைக்க, ஏக்கா
நான் வைக்கட்டுமாக்கா, எனக்குள்ள ஒரு ஃபோன் வந்துக்கிட்டே இருக்கு, என் வீட்டுக்காரர் கூப்பிடுறாருன்னு போய் சொல்லி ஃபோனை கட் பண்ணிடுங்க. ஆமேன்னு சொல்லுங்க. நீ தேவையில்லாதவர்கள் கூட, ஏன்னா கர்த்தர் சாட்டை எடுத்துட்டார். வரும் நாட்கள் சில காரியத்தை கேள்விப்படுவீர்கள். ஆமேன் சொல்லுங்களேன். துன்மார்க்கனுக்கு வேதனை பெருக போகிறது, பாழ்கடிப்பு பெருக போகிறது. சமாதானத்தை கெடுத்து ஊரை சுற்றி திரிகிற ஓநாய்களுக்கு கர்த்தர் வேட்டை வைக்க ஆரம்பித்து விட்டார், கண்ணி வைக்க ஆரம்பித்து விட்டார். சத்துரு வெட்டின குழியில் சத்துரு விழ ஆரம்பித்து விட்டான். கர்த்தர் தன் ஜனத்துக்காக வைராக்கியம் கொள்ளுகிற காலத்துக்குள் வந்திருக்கிறோம். கர்த்தர் தம்முடைய சபைக்காக, கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரனுக்காக, கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரிகளுக்காக, கர்த்தர் தன்னை நம்பி இருக்கிற சிறுமைப்பட்ட ஜனத்துக்காக வழக்காடுகிற காலம் வந்துவிட்டது. எழும்பி நிற்கிற காலம் வந்துவிட்டது. அவர் தன் முகத்தை வெளிப்படுத்துகிற காலம் வந்துவிட்டது. அவரை நம்பி நன்மை செய்த ஜனம் இன்றைக்கு சிறுமைப்பட்டு கெட்டு வெட்கப்பட்டு கிடக்கலாம். வெட்கப்பட்ட ஜனத்துக்கு கர்த்தர் சத்துருக்களுக்கு முன்பு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி கொடுக்க ஆரம்பித்திருக்கிறார். அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் சொல்றாரு, நான் உன் தேவனாயிருப்பேன், அடுத்தது உன்னை பலப்படுத்துவேன். ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு எதுல பலவீனம் தெரியுமா? சத்தியமா நீங்க உலக வாழ்க்கையில பலவீனம்னு சொல்ல மாட்டேன். ஆமே, நீங்கள் இப்போ வந்தாலும் உலக வேலையை செய்வீங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்குள்ளே உங்களை கொண்டு போக முடியலைன்னு ஆண்டவர் ரொம்ப வேதனைப்படுறாரு. பத்மு தீவில் யோவானை கொண்டு போட்டுட்டாங்க. ஒவ்வொரு சீஷர்களுக்கும் ஒவ்வொரு தண்டனை. யோவானுக்கு என்ன தண்டனை தெரியுமா? மக்கள் நடமாட்டமே இல்லாமல், மக்களால் ஒரு நாளும் பயன்படுத்தப்படாத ஒரு காட்டு தீவுக்குள்ளே கொண்டு அவனை இறக்கி விட்டுட்டாங்க. ஆமே, பேச்சு துணைக்கு ஆளே இல்லை, சாப்பாடு கிடைக்கல, உணவு கிடைக்கல. இவ்வளவு காலமும் ஆமேன் யோவான் ஜனங்களுக்கு முன்பு பிரசங்கித்தவர், பாடினவர், அபிஷேகத்தை இறக்கினவர், ஞானஸ்தானம் கொடுத்தவர், சபையில் பேசினவர், விசுவாசி வீட்டில் தங்கினவர். இப்ப சபை இல்ல, ஊழியம் இல்ல, விசுவாசி இல்ல. வாழ்க்கை எப்படி இருக்கும்? மனசு எப்படி இருக்கும்? பலவீனப்பட்டு போச்சு. அக்கா, அம்மா, ஐயா, இன்னைக்கு உங்க வாழ்க்கையில அப்படி ஒரு தனிமையா? நீ ஓரம் கட்டப்படுகிறாயா? நீ அக்கறையற்றவனை போல மற்றவர்களால் நிகழப்படுகிறாயா? கர்த்தர் ஒரு பலனை கொடுக்க போறேன் தீர்க்க தரிசனமா சொன்னார். யோவானுடைய ஆவியை கர்த்தர் மறுரூபமாக்கி முதலாம் மானம் கொண்டு போனார், இரண்டாம் மானம் கொண்டு போனார், கண்களை துறந்தார், வெளிப்பாட்டை கொடுத்தார். என் அன்பு சகோதரி, கர்த்தர் உங்களை தனக்காக அழைக்கிறார், தன்னுடைய காரியத்தை வெளிப்படுத்த அழைக்கிறார். கேட்கலாம், என்னையா பிரதர், நான் யூஸ்லெஸ் இல்ல. உலகத்தார், குடும்பத்தாரால் அப்படி சொல்லப்படுகிற நீதான் மூளைக்கு தலைக்கல். ஆமென். வெளிப்பாட்டோடு ஊழியம் செய்ய போகிறாய். ஆமென். கர்த்தர் ஊழியம் தந்துட்டார். என்ன தேடி யாருக்கா வருவா? என்ன தேடி பிரதர் யாரு வருவா? ஒருத்தரை பற்றி ஆண்டவர் படம் போட்டு ஒரு நைட்ல காட்டுவார். நீ போகும்போது அந்த வீட்டில் அப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கும் பொழுது உன்னை யாரும் புறக்கணிக்க மாட்டார்கள். உன்னை ஆவிக்குள்ளாக்கி கர்த்தர் பலப்படுத்த போகிறார். வரும் காரியத்தை எந்த ஊருக்கு போகணும், யாருக்கிட்ட போகணும், இவ்வளவு நாள் நீயா பேசின மூக்க நுழைஞ்சு உனக்கு அடி விழுந்துச்சு. இனி அப்படி இல்லை. உன்னை ஆவிக்குள்ளாக்கி, அபிஷேகத்துக்குள்ளாக்கி, ஆமீன், ஃபோன் போட வச்சு அவங்ககிட்ட பேசி ஜெபிப்பீங்க. அதோட வேலை முடிஞ்சு. அதுக்கப்புறம் உங்களுக்கு வேலை இல்லை. அது ஊழியம். உன்னை பலப்படுத்த போகிறார், பலப்படுத்த போகிறார். ஆமேன் சொல்லுங்களேன். ஜெப வாழ்க்கையில் பலன் வர போகிறது. அபிஷேகப்பட்ட வாழ்க்கையில் பலன் வர போகிறது. உங்க சபைக்குள்ள, உங்க கிராமத்துக்குள்ள, உங்க தெருக்களுக்குள்ள, உங்க குடும்பத்துக்குள்ள, உங்க ஐக்கியத்துக்குள்ள கர்த்தர் உங்கள் ஆவியை பலப்படுத்த போகிறார். மனம் முறிந்து போன மகனே, மனம் முறிந்து போன மகளே, உன்னை திடப்பட கர்த்தர் வைக்க போகிறார். ஆமேன். எனக்கு பலனே இல்லையே, எனக்கு என் குடும்பத்தை நடத்தே பலன் இல்லை. இனி பலன் வரும், பலன் வரும். உனக்கு தீர்க்க தரிசன வரத்தை கொடுப்பார். ஆமேன். ஆவியை பகுத்தறியும் வரத்தை தருவார். எனக்கு ஒருத்தட்ட உருப்படியாவே பேச தெரியாது, அது உங்களுக்கு. இனி கர்த்தருடைய பலமுள்ள ஆவி உங்களுக்குள் வரும் பொழுது நீங்கள் பலவான்களாய் மாறி கட்டுண்டவர்களையும் சிறைப்பட்டு போனவர்களையும் விடுவிப்பார். ஹலோ, நான் சொல்றேன், நீங்க விடுவிக்கணும். உங்களுக்கு விடுதலை இயேசு தருவார். இனி உன் விடுதலைக்காக எங்கேயும் ஓடாத. ஆமேன். உனக்கு விடுதலை வந்துருச்சு. இந்த பிரசங்கத்தை நீ நம்பினா,
இந்த போதகம் உனக்கானது நீ நம்பினா, இதை ஏற்றுக்கொண்ட அன்னைக்கு உன் கட்டு உன்கிட்ட இல்லை. அந்த சங்கிலி அறுக்கப்பட்டது, அந்த சங்கிலி அறுக்கப்பட்டது. உன்னை முடக்க, கெடுக்க, அழிக்க, தடுக்க வந்த பலவான் சங்கிலி தெரிவட்டு போனது. ஆமென், ஹல்லேலூயா. இனி அது உங்களிடத்தில் ஒரு நாளும் இருக்க முடியாது, ஒரு நாளும் இருக்க முடியாது. ஆண்டவர் உங்களை மேற்கொள்ள, ஆண்டவருடைய காரியம் உங்களை ஜெயபலமாக்கினது. அடுத்து சொல்றாரு, சங்கீதக்காரனாகிய தாவீது ஒரு காலகட்டத்தில் ஒரு 60-70 வயதில் படுக்கையில் ஆயிட்டார். எலும்பில் பலன் குறைஞ்சு போச்சு. சத்துருக்கெல்லாம் பேசினாங்களாம், இனி அவன் எழும்ப மாட்டான், இனி அவனுக்கு தேவனிடத்திலிருந்தே ரட்சிப்பு வராது. எப்பா அவன் நிலைமையை போய் பார்த்துட்டு வந்தேன்பா, நானே பயந்து போனேன். நம்ம தாவீதான்னு ஆடுனான்லப்பா, ஆட்டம் குதிச்சான்ல, துதிச்சான்ல. இப்ப நிலைமை என்ன தெரியுமா? கர்த்தர் நினைச்சா கூட தாவீதை காப்பாற்ற முடியாதுங்கிற ஒரு நிலைமை தாவீதுக்கு வந்தது. அன்னைக்கு அவனுக்கு தடவி கொடுக்க, தூக்கி விட யாரும் வரல, கர்த்தர் கரம் வந்துச்சு. ஆண்டவர் சொல்றாரு, இந்த தடவை எத்தனை பேர் உன் ஊழியம் முடிஞ்சு போச்சு, நீ முடிஞ்சு போன, உன் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, எழும்ப மாட்டாங்க, இவங்களுக்கு ரட்சிப்பு இல்லை, கர்த்தர் கைவிட்டுட்டாரு. அப்படிப்பட்ட இடத்துல ஆமேன், கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், கர்த்தர் கரம் உங்களை, கணவனை, மனைவிய, மகனை, மகளை, பேர பிள்ளைகளை, உங்க ஜீவனை, ஆத்துமாவை ஏந்தி கொண்டே போகும், சுமந்து கொண்டே போகும், நடந்து கொண்டே போகும். நீ தப்புவிக்கப்படுவ, தப்புவிக்கப்படுவ. அரராத்துல நோவாவின் பேழை போய் சேர்ந்தது போல் இதோ மத்திய ஆகாயத்தில் மணவாளனோடு சேரும் நாள் வரை கர்த்தருடைய கரம் உங்க கூட உறுதியாய் பற்றி கொண்டிருக்கும். அவருடைய ஓங்கிய புயம் உங்களுக்கு நித்திய ஆதாரமாய் இருக்கும். ஹல்லேலூயா. பயப்படாத. இந்த மாசத்தை முடிச்சிட்டு போகும்போது நீ அழுகையோடு போக கூடாது, புலம்பலோடு போக கூடாது, பயத்தோடு போக கூடாது, திகைப்போடு போக கூடாது. எப்படி போகணும் தெரியுமா? நான் பயமற்றவன், என் மேல் கர்த்தரின் ஆவி இருக்கிறது, கர்த்தரின் ஆவி இருக்கிறது. கர்த்தரின் அபிஷேகத்தை கனப்படுத்து, கர்த்தருடைய ஆவியை கனப்படுத்து. உங்க மேல பரிசுத்த ஆவியின் முத்திரை இருக்கிறது. ஹல்லேலூயா. ரிபா லபா துரா துடபா கபா சந்தூரிக ரபா லபா ரபா கபா. மகிமை, மகிமை இருக்கிற இடத்துல எழும்புவோமா? எழும்புவோம், எழும்புவோம். ஆண்டவர் உங்களை நினைத்து பார்த்திருக்கிறார். ஹல்லேலூயா. நன்றி இயேசு சுவாமி, நன்றி 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 நன்றி. கொம்பின் அபிஷேகம் ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது, ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது, ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. பயப்படாது, பயப்படாது. 12 கோத்திரத்தில் இருந்து ஆமேன் கானான வேவு பார்க்க போனாங்க. 10 பேர் பயங்காட்டுற மாதிரி, பயப்படுற மாதிரி உணர்ந்து சொன்னாங்க. 2 பேர் ஆமேன், யோசுவாவும் காலேபும். என் அன்பு தேவ பிள்ளையே, டாக்டர் ஒன்ன சொல்லலாம், உலகம் ஒன்ன சொல்லலாம், சொந்தம் ஒன்ன சொல்லலாம், மனிதர்கள் பலதை சொல்லலாம். ஆனா வேதம் என்ன சொல்லுச்சு? வார்த்தை என்ன சொல்லுச்சு? கர்த்தர் என்ன சொன்னார்? சொன்னதை நினைச்சு பாரு, அதுதான் நடக்கும். கர்த்தர் சொல்லியபடி உன்னை ஆசீர்வதிப்பார். உன்னை யார் கரத்திலும் ஒப்பு கொடுக்க மாட்டார், எவரை நம்பியும் ஒப்பு கொடுக்க மாட்டார். நீ அசைக்கப்படுவது இல்லை. ஒன்னு சொல்றேன், ஆண்டவர் இந்த இடத்துல இருக்கிறாரு, என்னால உணர முடியுது. அவர் வல்லமையா இருக்காரு. நீங்க தான் உங்களுடைய விசுவாசத்தை வித்து போட்டிருக்கீங்க. இயேசுவை பேசு. பல கேள்விகளை ஊழியக்காரன் மூலம் கேட்டாரு. கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை சொன்னியா? 10 அதிகாரம் படிச்சியா? ஜெபம் பண்ணியா? கேட்டாரு. அப்ப நீ என்ன செஞ்ச? பயப்படுறத பேசுன, பயந்ததை பேசுன, தனிமையா இருக்கிறத வச்சு பேசுன, கலக்கத்தை பேசுன, இயலாமைய பேசுன, நான் முடியாதுன்னு சொன்னேன், இதுக்கு மேல எனக்கு வேண்டான்னு சொன்னேன், இயேசு என்னோடு இருக்கிறார்னு பேசுனியா? வைராக்கியங்க. பிறகு எப்படி உன் ஜெப தீபம் பற்றி பிடிக்கும்? எப்படி உன்னை அனல் முட்ட முடியும்? எப்படி உன்னை வல்லமைப்படுத்த முடியும்? கடந்த ஒரு வாரம் நீ பேசின புலம்பல், என் புருஷன் எப்படி இருக்கிறாரு, என் புள்ள எப்படி இருக்கிறான். கர்த்தர் உன் கூட அப்பாவா இருந்தாரு, அம்மாவா இருக்காரு, ஆத்ம மணவாளனா இருக்காரு. பேசுனியா? பேசுனியா? தேங்க்யூ ஜீசஸ் சொன்னியா? நன்றி இயேசுப்பன் சொன்னியா? தரையில விழுந்து காலுக்கு முத்தம் முடித்தியா? இந்த உலகத்துல எத்தனையோ பேர் உன்னை நேசிக்காத போது அவர் அன்பு மாறாம இருந்துச்சம்மா. கண்ணீர் வடிச்சியா?
கண்ணீர் வடிச்சியா? நீ பயந்தியே தைரியப்பட்டியா? இயேசுவை நம்பி பிசாசை உயர்த்தாதீங்க, மந்திரவாதத்தை உயர்த்தாதீங்க, மந்திரம் செய்றவங்க பேரை வீட்டுக்குள்ள பேசாதீங்க. இயேசுவை பேசு, இயேசுவை பேசு, சிலுவையை பேசு. விக்கிரக தோப்பில வைக்கப்பட்டிருக்கிற மிருக ஜீவனுக்குரிய காரியத்தை பார்க்காத, உனக்காக கொல்கதா மேட்டில கல்வாரி சிலுவை மரத்துல உயர்த்தப்பட்ட கபால ஸ்தலத்துல உயர்த்தப்பட்ட இயேசுவை பேசு. மந்திரம் அழியும், மந்திரம் அழியும், மந்திரம் அழிஞ்சிரும். நீ பேச அழிஞ்சிரும். யோபு பேச ஆரம்பிச்சா, மீட்பர் உயிரோடு இருக்கிறார், வரப்போறாருன்னா உபத்திரம் அவனை விட்டு ஓடிச்சு. ஆமென். நம்ம ஆண்டவர்கிட்ட பேசுற காரியம். நம்பர் 2, உன்னோடு இருக்கிறேன், நீ சித்தம் செய்வியா? நீங்க கேட்கணும், ஆண்டவர் நான் என்ன செய்யணும்? நீங்க யார்ட்டையும் கேட்காதீங்க, பிரபுகிதியோட்டையும் கேட்க வராதீங்க. நீங்க கேளுங்கக்கா, நீங்க கேளுங்கம்மா. இயேசு உங்களுக்கு சொந்தம், அவர் உங்களுக்காக ஜீவனை கொடுத்தவர். நம்ம கையில காசே இல்லாம, ஆண்டவர் சித்தம் இல்லாம கடனை வாங்கி எவ்வளவு காரியம் செஞ்சோம். ஆண்டவர் பிரியப்பட்டிருப்பாரா? ஆனா கையில பணத்தை வச்சுட்டு இடத்தையும் வச்சுட்டு ஆண்டவர் விரும்புறாரான்னு கேட்கிற மனுஷன் எங்க? கையில பணமும் இல்லை, பொருளும் இல்லை, ஆனா எனக்கு வேணும். சித்தம் இருக்கா? நமக்கு ரெண்டுமே இல்லை. தேவையும் இல்லை, தேவை இருக்கிறதும் இல்லை, தேவையை வாங்குறதும் இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, படிப்பு கூட ஆண்டவர்கிட்ட கேட்டு படிக்க வை. நீ ஜெபம் பண்ணு, தலை மேல கை வை, வீட்டார் மேல கை வை. அவங்க போட்டோ, ஐயா என் பையன் என் பக்கத்தில் இல்லையே, ஆல்பத்தில் இருக்கான்லம்மா, போட்டோவில் இருக்கான்ல, உங்க செல்போன்ல இருப்பார்ல, கைய வைங்கள. இயேசுவின் நாமத்தினால பவர் உண்டு, வல்லமை உண்டு. இங்க நீ கைய தூக்கி வைக்கும் போது அந்த பரம அப்பாவோ மகன் மேல கைய வைப்பாரு. ரீபா லாபா காபா தூடா தூரா தூரா பா காபா. உங்களுக்குரியது உங்களுக்கு தான். உங்களுக்குரியதை யாரும் தட்டி பறிக்க முடியாது. கர்த்தர் உங்களோடு இருக்கும் வரை எதுவும் வீணா போகாது. சித்தம் அறிவேன், சித்தம். நீங்க பரமண்டலங்கள் ஜெபத்தை டெய்லி செய்யுங்க. உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாகனா பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அந்த பரிசுத்த வீட்டுக்குள்ள வர ஜெபம் பண்ணுங்க. என் கடனாளிக்கு நான் மன்னிக்கிறது போலனா உனக்கு யாரெல்லாம் துரோகம் பண்ணாங்களோ மன்னிச்சு பழகு. அப்புறம் நீ மன்னிப்பு கேளு. அடுத்தது ராஜ்ய வீட்டுக்குள்ள வரணும்னு சொல்லு. அப்பா ரட்சிப்பு வரணும்னு சொல்லு. இதுதான் ஜெபம். சித்தம் செய்து. அக்கா, அம்மா, நீங்க மட்டும் சித்தம் செஞ்சா போதாது. உங்க மகன் சித்தம் செய்யணும், உங்க மருமகா சித்தம் செய்யணும், உங்க உடன்பிறப்பு சித்தம் செய்யணும். அவங்க யாராவது சுயமா செஞ்சு கண்ணிக்குள்ள மாட்டிடக்கூடாது. ஆதாம் சித்தம் செஞ்சானாலே ஏவாள் சித்தம் செய்யலை. சித்தத்துக்கு ஆப்போசிட்டா போயிட்டா. மாட்டினது ஆதாமும் தான். அக்கா, கணவரும் எதையாவது வாங்கிடக்கூடாது. கணவரும் பணத்தை வச்சு எதையாவது செஞ்சிடக்கூடாது. கணவரும் மூளையில் எங்கேயாவது சண்டை போட்டுறக்கூடாது. பிள்ளை எதையாவது செஞ்சிடக்கூடாது. சித்தம். அடுத்தது, நான் உன் தேவன். ரத்தத்தை டெய்லி அறிக்கையிடணும். இயேசுவின் ரத்தம். என் கை மேல ஏசப்பா ரத்தம், என் தலை மேல ஏசப்பா ரத்தம். நீங்க வாங்கப்பட்டிருக்கீங்க. உங்களை இனி யாரும் அவர்கிட்ட இருந்து பறிக்க முடியாதுங்க. நீங்க வாங்கப்பட்டது மட்டும் இல்ல, அந்த ரத்தத்தை அனுபவிச்சிருக்கீங்க, அந்த ரத்தத்தை பானம் பண்ணி இருக்கீங்க, அவரோடு உடன்படிக்கை பண்ணி இருக்கீங்க. அவர் ரத்தத்துக்குள்ள இருக்கிற உங்களுக்கு மரணம் வராது. அவர் அனுமதிக்கிற காலத்துக்கு முன்னாடி மரணம் வராது, பாடு வராது, தத்தளிப்பு வராது. உன் மகன் அந்த ரத்தத்துக்குள்ள இருக்கிறவர், அந்த மகனை மகளை பிசாசு தொட முடியாது, தொட விட மாட்டாரு. வந்திருக்கலாம், எல்லைக்குள்ள விட்டாரா? அடிச்சார்ல, விரட்டினார்ல, துரத்தினார்ல, ஜெயம் கொடுத்தார்ல, மகனை காப்பாத்தினார்ல, மகளை காப்பாத்தினார்ல, உங்களை காப்பாத்தினார்ல. காரணம் என்ன தெரியுமா? உடன்படிக்கையின் ரத்தம். அவர் தேவன். அவர் ஆபத்து என்றால் விடுதலை செய்ய வருவார். எத்தனை விடுதலையை குடும்பம் வாங்கியிருக்கியா? அடுத்தது, பலப்படுத்துவேன். உங்க கண்ணு திறக்கப்படணும். நீங்க கண்ணை மூடுனா அடுத்த செகண்ட் உங்க முன்னாடி ஹெவன் இருக்கணும், பிரசன்னம் இருக்கணும், ஆவியானவர் இருக்கணும், தூதர்கள் இருக்கணும். கண்ணை மூடுறதும் பரிசுத்த வேதம் அபிஷேகத்துல திறக்கப்படணும்.
காயப்பட்ட தழும்புள்ள கரம் தெரியணும், எந்த காரியத்துக்காக ஜெபிக்கணும் அவங்க முகம் தெரியணும், அந்த ஊர் தெரியணும், அந்த பட்டணம் தெரியணும். ஆவிக்குள்ளாக்கப்படுகிற அனுபவம் அந்த பலனை கொடுப்பார். அடுத்தது நீதியின் கரம் உன் அப்படியே தூக்கும். அக்கா நல்லா கவனிங்க, கொஞ்சம் கண்ணை திறந்துக்கோங்க. நேற்று ஊழியத்துக்கு போனேன். அங்க ஒரு போதகரி விதமாய் சொன்னார். 10:30 கட்டில படுப்பாராம். ஒரு கை அவர் மேல வந்து அமருமா. ஊழியக்காரர், கஷ்டப்பட்ட ஊழியக்காரர். நெஞ்சில் அழுத்தினதுமே அந்த நெஞ்சு பாரப்படுமா பாருங்க. உடனே அவரால் இருக்க முடியாது, அவர் எழும்புவாராம். உண்மை கதையை சொன்னார். எழும்பி திருச்செந்தூர் பக்கம் ஒளி கதவை திறப்பாராம். அவர் அப்படியே ஏதோ ஒன்று அழைச்சிட்டே போமா. 11:11:30 பார்த்தா சுடுகாடாக இருக்குமா, அல்லது ஒரு நாள் கடற்கரையாக இருக்குமா. அதில் முட்டு போட வைப்பாராம், கண்ணை மூடுவாராம், என்ன நடக்கும்னே தெரியாதான். ஜெபம் நடந்துக்கிட்டே இருக்குமா. கண்ணை திறப்பாராம், காலையில் 4 மணி ஆயிருக்குமா. திருப்பி வீட்டுக்கு வந்து படுப்பாராம். இதான் ஆவிக்குள்ளான அனுபவம், இதான் ஆவிக்குள்ளான அனுபவம். நீங்க ஜெபிப்பீங்கன்னா முடியாது, என்ன கர்த்தர் ஜெபிக்க வைக்கணும். நீங்க சொல்லுங்க, இன்னைக்கு ராத்திரி இந்த கட்டையை பயன்படுத்துங்க, என்ன பயன்படுத்துங்க. உங்க அழைப்பை வச்சு, உங்க தரிசனத்தை வச்சு, ஆமென், உங்க அபிஷேகத்தை வச்சு என்ன யூஸ் பண்ணுங்க. கர்த்தர் செய்ய போகிறார். ரீபா லபா கபா தூடா தூரா தீபி கபா. கர்த்தர் கரம் மேல வரும். கர்த்தர் உயிரோடு இருக்கிற தேவன். மகிமை வெளிப்படுவதற்காக ஸ்தோத்திரம். கட்டுகள் அறுக்கப்பட்டு கொண்டிருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். உங்களில் அநேகரை கர்த்தர் தொடுகிறார், கர்த்தர் தொடுகிறார். கர்த்தருடைய வல்லமை தொடுகிறது, கர்த்தருடைய அக்கினி தொடுகிறது. கர்த்தர் உங்களை புதிய சிருஷ்டியாய் மாற்றி கொண்டிருக்கிறார். கொஞ்சம் வலது கரத்தை உயர்த்துங்கக்கா, கொஞ்சம் வலது கரத்தை உயர்த்துங்கம்மா. ஐயா வலது கரத்தை உயர்த்திருங்க, கை வலிச்சாலும் உயர்த்திருங்க. ஏசப்பா, என்னை நான் உமக்கு தருகிறேன். வலது கரத்தை உயர்த்துகிற பிள்ளைய மின்சாரம் போன்ற ஒரு சக்தி இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் தொடுகிறது, தொடுகிறது. கர்த்தர் கரம் உன் கரத்தோடு உறுதியாய் பற்றி கொள்ளுகிறது. நீதியின் கரம், நியாயத்தின் கரம், வெளிச்சத்தின் கரம், அக்கினியின் கரம், அபிஷேகத்தின் கரம் நடத்துகிறது. ஆண்டவர் சொல்றவங்க கையை பிடிச்சிருக்கேன். போக வேண்டிய தூரம் வெகு தூரம் உண்டு. சும்மா அந்த இடத்துக்கு உன்னை கொண்டு வரல. உன் கட்டுகளை அறுத்தார், நுகத்தை முறித்தார், சங்கிலி தெரிப்பட்டது, சிறையிருப்பிலிருந்து விடுவிக்கப்பட்டாய். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விடுதலை. மரண கட்டு, மந்திர கட்டு, பிசாசின் கட்டு, சூனிய கட்டு, வியாதியின் கட்டு, தரித்திரத்தின் கட்டிலிருந்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விடுதலை, விடுதலை, விடுதலை. கட்டுகளை இயேசுவின் நாமத்தில் அடித்து, உடைத்து, விரட்டி, துரத்தி, துரத்தி, துரத்தி நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. இன்று முதல் சிலவைகளை தேடியும் காணாதிருப்பாய், சிலவைகளை தேடியும் காணாதிருப்பாய். நடந்தது நடந்ததாக இருக்கட்டும், நல்லது மட்டும் நடக்கட்டும். ஆண்டவர் கண்ணுங்களை பார்த்துக்கிட்டே இருக்கு. அவர் சொல்லுகிறார், என் கரத்தை நான் விரிக்கிறேன், என் கரத்தை நான் விரிக்கிறேன். என்னிடத்தில் அடைக்கலமாய் வந்த என் பிள்ளைகளுக்கு நான் தஞ்சம். இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா.